पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यासितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். வியாச பாஷ்யத்தில் 4வது பாதம் கைவல்ய பாதம். நேற்று பார்த்தீங்கன்னா 30வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். இந்த 30வது சூத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பீஜம் பார்த்தீங்கன்னா இந்த சம்சாரத்துக்கான பீஜம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளேஷங்களும் கருமங்களும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சதிமூலே தத்விபாக்கோ ஜாத்தியாயுர் போகாஹா அப்படின்னு ஒரு சூத்திரம் பார்த்துருக்கோம். அதாவது மூல காரணம் இருக்கின்ற நிலையில் என்ன ஆகும், நமக்கு பார்த்தீங்கன்னா பெர்த் உண்டாகும். அந்த பெர்த்து உண்டாகும், அப்புறம் மரணம் டெத்து உண்டாகும். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சுகதுக்க போகங்கள் உண்டாகும். ஜாதி ஆயுள், அது அப்புறம் ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற போகங்கள். இது எப்போ உண்டாகும் அப்படின்னா மூலே சதி, மூல காரணம் இருக்கின்ற நிலையில். எது வரைக்கும் மூலம் இருக்கோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூல காரணம் இருக்கிற வரைக்கும் அது வரைக்கும் நமக்கு உண்டாகிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பஞ்சதசிக்காரர் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக சொல்லுவார். பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு ஒரு ஞானம் இருக்கு. 2 ஞானத்தை நம்ம சொல்கிறோம். இந்த பரோட்ச ஞானம் யாருக்கெல்லாம் திருடமாக இருக்கோ, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அபியாசம் பண்ணதுனால பரோட்ச ஞானம் என்கிட்ட திருடமாக இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிற ஞானம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்மத்தில் இந்த சரீரத்தில் என்னெல்லாம் நடந்துச்சோ தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த புத்திபூர்வ கதம் பாப்பம் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்கிறார் வித்யாரண்ய சுவாமி பஞ்சதசியில். எனக்கு தெரிஞ்சு பண்ணின பாப்பங்கள்லாம் நிறைய இருக்கும்ல. இந்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நான் பண்ணியிருக்கணும் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் செய்யவில்லை, இதெல்லாம் பிரகிருதி பண்ணுச்சு. பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. இது மாதிரி ஸ்லோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால எனக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தோடையும் துக்கம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, சொப்பனம் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, நடக்கட்டும், இதெல்லாம் சொப்பனம், இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, இதெல்லாம் ட்ராமா போயிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு நல்ல நிச்சயமா தெரியும். ஆனால் என்கிட்ட இருக்கிற ஞானம் என்ன ஞானம்னா பரோட்சம். அப்போ அந்த பரோட்சம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்மத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சுகத்தை கொடுக்கும். பாப்பங்களோட சம்பந்தம் இருக்காது. இந்த ஜென்மத்து பாப்பங்கள்ல, இந்த ஜென்மத்து புண்ணியங்கள்ல நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ அதை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு முடிச்சு போச்சு போல இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பரோட்ச ஞானமே நமக்கு ஆனந்தம் கொடுத்துருக்கு, பரோட்ச ஞானமே ஆனந்தம் கொடுத்ததுனால இதுவே போதும், இவ்வளவுதான் ஞானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புரிஞ்சா போதும் அப்படின்ற விஷயத்த அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரோட்ச ஞானம் இந்த ஜென்மத்துல நடந்ததை மட்டும்தான் எரேஸ் பண்ண முடியும். சஞ்சிதம்னு ஒண்ணு இருக்குல்ல, சஞ்சிதத்துல இருக்கிறத யார் கேன்சல் பண்ணுவா? அப்ப கேள்வி வருது. ஏன் அப்படின்னா, மூல காரணம் இருக்கிற வரைக்கும் எது மூல காரணம்? சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மா இருக்கிற வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மம் பார்த்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுல அவ்வளோ பீஜங்கள் இருக்கு, விதைகள் சஞ்சித கர்மால கோடிக்கணக்கான பிராரப்தத்துக்கான
விதைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. இப்ப அதனால தான் நம்ம சொல்றோம், யாராவது புரிஞ்சா போதும்னு சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சஞ்சித கர்மா நாசமாயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. இப்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, இப்ப சந்தோஷமா இருக்கேன். ஆக்சுவலா பரோட்ச ஞானம் இப்ப சந்தோஷத்தை கொடுத்துரும், ஆனாலும் 100% கொடுக்காது. இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு மோகம் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா தானே இருக்கும், சௌக்கியமா இருக்கமே, ஆனந்தமா இருக்கமே அப்படின்னு. ஆனா அது முழுமை இல்லை. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஞ்சிதத்தை நாசம் பண்ணக்கூடியது. வித்யாரண்ய சுவாமி கிளியரா சொல்லுவார். என்னன்னு கேட்டீங்கன்னா, தர்மமேக சமாதியினால மட்டும்தான் இந்த சஞ்சிதங்களும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா லயத்தை அடைகின்றன. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா தர்மமேக சமாதின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதியை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை அத்வைத சித்தி அடைகிறான்னு அர்த்தம் ஆகுது. அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பரோட்ச ஞானம் அபரோக்ஷமா பரிணமிக்கிறதுன்னு நம்ம சொல்றோம். அதுதான் அகண்ட போதம் அப்படின்னு சொல்ல போறோம். 18th சாப்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டா பிரகரணம்ன்ற இடத்துல ஆச்சாரியர் இதை சொல்ல போறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா 18:55 வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்றார், பக்தியா மாம விஜானாத்தின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கம்ப்ளீட் பண்ணுவார் உங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த இது அப்படின்னா 29வது சூத்திரத்துல பார்த்திருக்கோம், பிரசங்கியானே அப்பியகுசி தஸ்ய சர்வதா விவேக கியாத்தே தர்மமேக சமாதி அப்படின்னு 29வது சூத்திரம் பார்த்துருக்கோம். பிரசங்கியானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரசங்கியானம்னா வேற எதுவும் இல்லை, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற அப்படின்றது. ஆனா வாஸ்தவத்துல பிரசங்கியானம் எங்க இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம பண்றதெல்லாம் பிரசங்கியானமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசங்கியானத்துல ஒரு லேச மாத்திரம் தான். இப்ப நம்ம பண்றோம்ல, ரோட்ல போறதெல்லாம் பாக்குறோம், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. பிரசங்கியானமா அப்படின்னா ஆமாமா, ஆனா ஸ்தூலம். நம்ம பார்க்குற வெளியில பார்க்கறது எல்லாத்தையும் அட்டாச்மெண்ட் இல்லாம நம்ம இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது ஸ்தூலம். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் 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 புத்தி விருத்திய வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்தியோட நான் கலந்து இருக்கேன். அதான் பிரச்சனை. இப்ப நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி விருத்தியோட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தம்ன்ற புத்தி விருத்தி என்ன பண்ணிருக்கு, என்னையும் சேர்த்து அது ஒன்னா ஆக்கிடுச்சு. புத்தி விருத்தியை பிரிக்கிறது இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். அதனால்தான் நம்ம என்ன பண்றோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகளை, வெளியில இருக்கிற நாமரூப விற்த்திகள் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிக்கிட்டே போறது. நான் சொல்லியிருக்கேன், சித்தம் என்ன பண்ணும், ஒரு அயஸ்காந்த மணி கல்பம்னு சொல்லியிருக்கு, மேக்னெட் மாதிரி. அது முதல் காரியம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் காரியம் இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாக்கி தன்னோட ஒன்னாக்கி வச்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் என்ன பண்ணுது, சித்தம்னா மனசு, மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கிற ஆப்ஜெக்டையும் தன் பக்கம் இழுத்து ஒன்னாக்கி வச்சிருக்கு. இப்ப மனோவிருத்தி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோவிருத்தி புத்தி விருத்தி எல்லாத்தையும் ஒன்னா இருக்கீங்க, அந்த கரண விருத்தின்னு சொல்லலாம். சித்த விருத்தின்னு இங்க நம்ம யூஸ் பண்றோம், வேதாந்தத்துல சொல்லும் போது மனோவிருத்தின்னு சொல்லுவோம், புத்தி விருத்தின்னு சொல்லுவோம். இப்ப இந்த அந்த கரண விருத்தி என்ன பண்ணுது அப்படின்னா அதுல மூணு அம்சம் இருக்கு. ஒன்னு வந்து ஆத்மா நான், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த விருத்தி மாயா, 3 குணங்களுடையது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற நாம ரூபம். அப்போ ஒவ்வொரு விற்த்தியிலையும் இந்த 3 அம்சம் இருக்கு. ஆனா என்னவா இருக்கு அப்படின்னா செப்பரேட் ஆகாம என்ன இருக்கு, ஒன்னா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்தோட புத்தியை நான் வந்து பாத்தீங்கன்னா பாக்குற சாமர்த்தியம் எனக்கு இல்லை. அப்ப என்ன பண்ணணும், மெதுவா மெதுவா ஒவ்வொன்றுத்தையா ரிலீவ் பண்றோம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சவிதர்க்கத்துல இருந்து சாஸ்மிதா வரைக்கும் இருக்கிற எல்லா சமாதிகளும் என்ன பண்ணுது அப்படின்னா வெளியில இருக்கிறத ஒவ்வொன்றுத்தையா வந்து பாத்தீங்கன்னா நெகேட் பண்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற விஷயாக்காரமா பரிணமிக்கிற இந்த சித்தத்தை விஷயத்தோட சம்பந்தம் இல்லாம முதல்ல கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்த விருத்தியை வந்து பாத்தீங்கன்னா விருத்தியெல்லாம் கேன்சல் பண்ண பிறகு சித்தத்தை பார்க்கிறது. அப்ப சித்தத்தை பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க முடியுதா அப்படின்னா, யாராவது பார்க்க ட்ரை பண்ணீங்கன்னா அது இல்லைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கறதெல்லாம் ஒண்ணு ஸ்தூலத்தை பார்க்கலாம், இல்லைன்னா சூக்ஷ்மத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கறதா தான் தூக்கத்துல இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு பேரு. தூக்கத்துல தான் விருத்தி இருக்கா, சித்த விருத்தி தான் இருக்கா, இல்ல. ஆனா தூக்கத்துல சித்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஒன்னும் தெரியல நம்ம சொல்றோமே, அந்த ஒன்னும் தெரியலன்றது தான் சித்தம். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒன்னும் தெரியலன்னு தூங்கி போயிடுறோம். இதே ஒருத்தன் சமாதி அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது ஒன்றும் தெரியலன்னு சொல்ல மாட்டான், அந்த சித்தத்துல ஒன்றும் இல்லை. தெரியலன்றதுக்கும் ஒன்றும் இல்லைன்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம ரீகால் பண்ணி பார்க்கிறோம் தூக்கத்தை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாதியில இருக்கிறவன் என்ன பண்ணுவான், பிரசங்கியானத்துல இருக்கிறவன்
என்ன பண்ணுவான், பிரசன்ட்ல பார்த்துக்கிட்டு இருப்பான். சித்தத்துல விற்த்திகள் எதுவுமே இல்லாம விற்பி சூன்யமா சித்தம் இருக்கிறது. அப்ப அந்த சித்தத்தை பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் உங்களுக்கு அங்க கிடைக்கும். அந்த தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் வந்து ஒருத்தனுக்கு கிடைக்கும் போது, தூக்கத்திலேயே ஆனந்தம் அவ்வளவு இருக்கு அப்படின்னா, சமாதியில அந்த தூக்கத்தோட ஆனந்தம் கிடைக்கும் போது அது எப்படி இருக்கும், மிகப்பெரிய ஆனந்தமா அது இருக்கும். அதுதான் ஆனந்தமய கோஷத்தோட ஆனந்தம். அது ஈஸ்வரகத ஆனந்தம், ஈஸ்வரன்ட்ட இருக்கிற ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்னன்னா ஆப்ஜெக்ட் தான், அது என்னுடைய சொரூபம் அல்ல அப்படின்னு பிரசங்கியானே அபி, பிரசங்கியானத்திலும் கூட நான் அர்த்தம், சித்தத்தை நான் வேற இது வேறுன்னு பார்க்கிறது பிரசங்கியானம். அந்த இடத்துல உண்டாகக்கூடிய சுகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அளப்பரிய சுகம், விஷோகா நாமன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல சோகம் இருக்குமா? தூக்கத்துல தான் சோகம் இருக்கா உங்களுக்கு? எந்த சோகமும் இல்லை. நேற்று நல்லா தலைவலி 2 நாளா தலைவலிக்குது அப்படின்னாலும் 2 நாளா போகவே இல்லை. ஆனா தூக்கத்துக்கு போனோன்னே தலைவலி எங்க போச்சு? ஐயோ இவ்வளவு தலைவேதனையா இருந்துச்சு அப்படின்னா, தலைவலிலாம் இருந்துச்சு. ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ என்னடா இது சம்சாரம் இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படின்னு ஏகப்பட்ட புலம்பல் இருந்துச்சு. ஆனா டீப் ஸ்லீப்புக்குள்ளார போன மாத்திரத்துல சோகமே இல்லாம போச்சு. தேகத்தோடதும் தெரியல, வெளியில இருக்கிறதும் தெரியல, ஒன்னும் தெரியல. அப்போ தூக்கத்துல இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு சோகம் இல்லாத தன்மை இந்த பரம்பிரசங்கியானத்துல உட்கார்ந்து இருக்கும் போதே கிடைக்கும். அதுக்கு பேரு என்னன்னா, அந்த இடத்துல உண்டாகிற சித்திக்கு என்ன பேரு, விஷோகாநாம சித்தி. நம்ம ஏற்கனவே விபூதி பாதத்துல பார்த்திருக்கோம். அந்த விஷோகாநாம சித்தி வாஸ்தவத்துல அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல இருந்துதான் நமக்கு கிடைக்குது. நம்ம தூக்கத்துல ஏன் சுவாமி ஆனந்தம் கிடைக்குது அப்படின்னா, சொரூப ஆனந்தம் இல்ல. நல்லா தெரிஞ்சுங்க, அது சொரூப ஆனந்தம் இல்ல. தூக்கத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சித்தவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா இல்லாததுனால உங்களுக்கு அந்த சுகம் கிடைக்குது. உங்களுக்கு நீங்க சித்தத்தை தான் பாக்குறீங்க, சித்தத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த ஆனந்த மயம் அப்படின்னு பேரு. அதுக்கு பேரு, தூக்கத்துல இருக்கிற ஆனந்தத்துக்கு பேரு ஆனந்த மயம். அதுவும் கோஷம் தான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவ ஆத்மா இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தத்தை பார்க்கறதுலயும் ஒருத்தனுக்கு வைராக்கியம் வருதோ, அதனால்தான் இப்பவே நம்ம பிராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, கண்ண மூடி உட்கார்ந்துட்டு நீங்க அங்க போறதுக்குள்ளார தூங்கிடுவீங்க நீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம ஜாகிரதத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சித்தவிருத்தியை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். சித்தவிருத்தியை பார்க்கறதுன்றது நீங்க தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகு பாருங்க. நான் இந்த ஹேபிட்டை வந்து நான் வந்து சொல்றது வந்து எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியும். மெதுவா அதை நமக்கு ஹோல்டு கொண்டு வரதுக்கு ரொம்ப பிரயத்தனப்படணும் அந்த பரம்பிரசங்கியானத்தோட. அப்ப ஆரம்பத்துல இருந்தே நம்ம என்ன பண்ணணும், எதெல்லாம் கையில கிடைக்குதோ இது ஆப்ஜெக்ட், நான் பாக்குறவன் அப்படின்னே கொண்டு வரணும். எல்லாத்தையும் நான் பாக்குறவன் இது பார்க்கப்படுவது திருஷ்யம்னு இது பண்ணணும். இது மாதிரி அபியாசம் பண்ணதான் ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணத்துக்கு நம்ம போக முடியும். மெதுவா போக முடியும் உங்களுக்கு. அப்ப பார்க்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு என்ன உண்டாகுது, அகுசீதஸ்ய அப்படின்னா, குசீதக அப்படின்னா குத்சிதம் சீததி இது குசீதகான்னு பேர். கெட்ட விஷயங்கள்ல குத்சிதம் அப்படின்னா நிந்தனீயம்னு அர்த்தம், கீழானதுன்னு அர்த்தம். கீழான விஷயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கீழான விஷயம்னா போக விஷயங்கள், ஆத்மாக்கு அந்நியமா இருக்கிற போக விஷயங்கள் குத்சிதம் அப்படின்னு பேர். அதுல போயிட்டே இருக்கிறது தான் நம்மளோட இயல்பு. யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இயல்பு வந்து பாத்தீங்கன்னா நிந்திக்கத்தக்க போகங்களிலேயே போயிட்டு இருக்கோ அவனுக்கு பேரு குசீதகான்னு பேர். அகுசீதஸ்ய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நிந்தனீயமா இருக்கிற பதார்த்தங்கள்ல எவனுக்கு மனசு போகலையோ அவனுக்கு பேரு அகுசீதஸ்யன்னு பேர், விரக்தன் அப்படின்னு பேர். இப்ப நம்ம எங்க தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, தூக்கத்துல கிடைக்கிற ஆனந்தம் என்ன ஆனந்தம், நமக்கு ஆத்மஸ்வரூப ஆனந்தம். ஆத்மா ஆனந்தமா இருந்துச்சுன்னா ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூக்கத்துல எடுக்கிற ஆனந்தம் ஆத்மாவோட ஆனந்தம் இல்ல, மாயாவோட தமோ குண பிரதான ஆனந்தத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய வந்து பாத்தீங்கன்னா தோஷம் எது அப்படின்னா தூக்கம் தான். நம்ம பெரிய தோஷம் நம்மளை மறைச்சுக்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தூக்கம் தான். காரண சரீரம்னு பேரு, நம்ம ஆத்மாவை மறைச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் கொடுக்குற அறிவை வச்சுக்கிட்டு மெதுவா தூக்கத்துல நம்ம மனசு வந்து லயம் ஆயிடாம சாதனை பண்ணும் போது மனசு லயம் ஆகாம
இந்த சுகமும் கூட வந்து பாத்தீங்கன்னா மாயிக்கம், இதையும் தாண்டி போகணும்னு ஒருத்தனுக்கு விரக்தி அடைகிறான் அப்படின்னா அந்த விரக்தனுக்கு பேரு அகுசீதஸ்ய. அகுசீதகான்னு பேரு. அகுசீதஸ்ய அப்படின்னா விரக்தி அடைந்தவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்தை பார்க்கிறத நிப்பாட்டிடும். சித்தத்தை பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தா சுகம் ஒண்ணுமே இல்லை. அப்ப பாக்குறதே நிப்பாட்டிட்டான் அப்படின்னா ஒண்ணுமில்லைன்ற தாட்டும் என்ன ஆயிடும்? தூக்கத்தை நமக்கு என்ன தாட்டு இருக்கு? ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லைன்ற தாட்டு இருக்கு. அந்த ஒன்றுமில்லைன்ற தாட்டும் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா சர்வதா எல்லா பிரகாரத்திலும் எல்லா முறைகளிலும் விவேக கியாத்தேகே, விவேக கியாத்தினா என்ன அர்த்தம்? விவேக ஞானம் உண்டாயிடும். 100%. நடுவுல வந்து வந்து போயிட்டு இருந்த விவேகம், இது வேற நான் வேற, இது வேற நான் வேற அப்படின்னு வந்து வந்து போயிட்டு இருந்த விவேகம் 100% ஆனதுக்கு பிறகு விவேக கியாத்தேகே 100% விவேக கியாத்தி உண்டான பிறகு தர்மமேக சமாதி. தர்மமேக சமாதின்னு சொல்லக்கூடிய ததா திரஷ்டுக்கு சொரூப்பே அவஸ்தானம்னு சொல்லலாம். அப்பொழுது அவன் திரஷ்டா பார்ப்பவனிடத்திலேயே நிலை பெறுகின்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதி சம்பவிக்குது. அப்ப நிர்விகல்ப சமாதி சம்பவிச்சோன்னா அதுக்குதான் இன்னொரு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மமேக சமாதின்னு பேர். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மமேகத்துக்கு கூடவே என்ன இருக்கும்? இன்னொரு பேரு நிர்பீஜ சமாதி அப்படின்னு முதல் பாதத்துல அதுக்கு பேர் பார்த்திருக்கோம். நிர்பீஜம்னா என்ன அர்த்தம்? பீஜங்கள் எல்லாம் இல்லாமல் போகிறது. அதை பத்தி தான் அடுத்த சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா 30வது சூத்திரம் சொல்லுது ததஹ கிளேஷ கர்ம நிவர்த்தி. கிளேஷ கர்ம நிவர்த்தி, ததஹ கிளேஷ கர்ம நிவர்த்தி, இதையும் பார்த்தாச்சு நேத்தே. ததக அப்படின்னா அந்த தர்மமேக சமாதியில இருந்து, தர்மமேக சமாதின்னு சொல்லக்கூடிய தான் தானாய் நிற்றல்ல இருந்து என்ன உண்டாகுதுன்னா இவனுடைய கிளேஷங்களும் இவனுடைய கர்மங்களும். கிளேஷம்னா என்ன? கிளேஷம் அபரிதிருஷ்டம்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாம நிறைய வாசனைகள், கோடிக்கணக்கான வாசனைகள் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அனந்த கோட்டி ஜென்மங்கள்ல. அதுக்கெல்லாம் பேரு சஞ்சித வாசனைகள் அப்படின்னு பேர். இந்த வார்த்தை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம கர்மங்களை மட்டுமே பேசிட்டு போறோம், சஞ்சித கர்மான்னு. வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கர்மா பண்ணினீங்கனாலும் அந்த கர்மத்துல 2 அம்சம் இருக்கும். இப்ப நீங்க பாடம் கேட்கறீங்க, இப்போ ஒரு கர்மா நடந்துகிட்டு இருக்கா, நான் பாடம் படிச்சு கொடுக்குறேன், ஒரு கர்மா நடந்துகிட்டு இருக்கா, நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா? புண்ணிய கர்மா. கூடவே என்ன நடந்துகிட்டு இருக்கு? நான் சொல்ற பாடத்துல இருக்கிற பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு நாலேஜா உள்ள கேதர் ஆயிட்டு இருக்கா, உங்களோட சித்தத்துல பதிவாயிட்டு இருக்கா? நான் ஒரு கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்றேன், கத்திரிக்காய் சாம்பார் சமைக்கிறேன். சமைக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி பண்ணுறேன்றது வந்து ஒரு கர்மா. கூட வந்து பார்த்தீங்கன்னா அதோட நாலேஜ்னு ஒன்று இருக்கா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணீங்கனாலும் உப்மா பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து ராக்கெட் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணினாலும் இந்த உலகத்தில் பாடம் படித்தாலும் சரி, ஜபம் பண்ணாலும் சரி, இந்த ஆக்ஷன் எது நடந்தாலும் அந்த ஆக்ஷன் புண்ணிய பாப்பமாக போயிடும். அந்த ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஞான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகிடும்? பதிவாயிடும் வாசனையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசனைகளுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேர்? சஞ்சித வாசனைகள்னு பேர். ஒரு கர்மா இருந்துச்சுனாவே அங்கே கர்மத்தோட சேர்ந்து வாசனைகளும் உண்டாகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சித வாசனைகள், சஞ்சித கர்மாக்கள் அப்படின்னு பேரு. இந்த ரெண்டும் இங்க என்ன பேர் சொல்றோம்? வாசனைகளுக்கு இன்னொரு பேர் கிளேஷங்கள்னு பேர். இந்த கிளேஷங்கள்னு சொல்லக்கூடிய வாசனைகளும் கர்மங்கள்னு சொல்லக்கூடிய சஞ்சித கர்மங்களும் என்ன ஆகுது? இந்த தர்மமேக சமாதியினால நிவர்த்தி அடைகின்றன. அப்ப என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுக்கணும். பரோட்ச ஞானத்தினால சஞ்சிதம் நாசமாகாது. இது ரொம்ப முக்கியமானது. வித்யாரண்ய சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே சொல்றார். நம்ம இப்ப ஜீவன் முக்தி விவேகத்திலையும் அதை பத்தி பேச ஆரம்பிப்போம். என்ன இதுன்னா நம்ம என்ன நினைச்சிட்டோம்? வாசனையை தூக்கி ஓரமா போட்டோம். இப்ப பிரசன்ட்ல நல்லா இருக்குமா? ஆமா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் ஞானம் அப்படின்ட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகள் போகவே இல்லை. எப்போ ஒருத்தனுக்கு வாசனைகளும் கர்மங்களும் நிவர்த்தி ஆகுதோ அப்பதான் அவனுக்கு பேரு ஜீவன் முக்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து தர்மமேக சமாதின்ற நிர்விகல்ப சமாதினால மட்டும்தான் நீங்கும். அப்படி நீங்கிறதுனாலதான் அதுக்கு என்ன பேரு அப்படின்னா திரும்ப முளைக்காது. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா இவனுக்கும் அந்த சித்தத்துக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன ஆயிடுச்சு? டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அப்ப சித்தத்துல இருந்து வரக்கூடிய எந்த ஒரு கனெக்ஷனும் இவனுக்கு அது சம்பந்தத்தினால எதுவுமே உண்டாகாது. அப்ப சித்தத்துல தான் கர்மங்கள் இருக்கு,
சித்தத்துல தான் வாசனைகள் இருக்கு. இந்த ரெண்டுத்தோட கனெக்ஷனும் இல்லாம போனதுனால இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஜென்மம்ன்றது ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. ஜென்மமும் கிடைக்காது, ஜாத்தியும் இல்லை, ஆயுளும் இல்லை, போகங்களும் இவனுக்கு இருக்கவே இருக்காது. இதைத்தான் நம்ம என்ன பண்றோம், நிர்பீஜ சமாதின்னு சொல்றோம். ஆயிடுச்சா? 30க்கு அப்புறம் 31வது பாடம் இன்னைக்கு பாடம். ததா சர்வாவரணமலாபேதஸ்ய ஞானஸ்ய ஆனந்த்யாத் ஞேயம் அல்பம். நான் பிரிச்சு சொல்றேன், உங்களுக்கு பத அர்த்தத்துல பிரிச்சு போட்டிருக்கேன். சூத்திரத்தை பிரிக்கும் போது இப்படிதான் பிரிக்கணும். ததா சர்வாவரண மலாபேதஸ்ய ஞானஸ்ய அனந்த்யாத்னு சொல்லுவோம், ஆனந்த்யாத்னு சொல்லுவோம். ஞானஸ்யானந்த்யாத் ஞேயம் அல்பம். அற்புதமான சூத்திரம். ததா அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் அந்த நிர்விகல்ப சமாதிய தர்மமேக சமாதிய அட்டைன் பண்றானோ அப்பொழுது, ததானா அப்பொழுது, சர்வ ஆவரண மல அபேதஸ்ய, இவனுடைய சித்த, இவனுக்கு இருக்கிற கனெக்ஷன் இருக்குல்ல, புருஷன், இவன் புருஷன், இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மலங்களும், மலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா தான் மலம். அவித்யா ஏவ மலம். அவித்யாலதான் என்ன இருக்கு, ராஜசம், தாமசம், சாத்விகம் 3 இருக்கு. இதுல மறைப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை மறைக்கிறது எது அப்படின்னா ஆவரண சக்தி எதுன்னா இந்த தமோ குணம் தான் ஆவரணம். இப்ப இது வரைக்கும் நமக்கு என்ன மறைச்சிருந்துச்சு அப்படின்னா, என்ன, எப்படி ஒரு கயிறு கிடக்குது, அந்த கயித்தை வந்து மறைக்கிறது எது, மறைக்கிறது இருட்டு, அந்த காரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கயித்தை மறைச்ச மாத்திரத்துல இது தமோ குணம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் ரஜோகுணம் என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்றது ரஜோகுணம். ரஜோகுணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கயித்தை மறைச்சு, தமோகுணம் மறைச்ச மாத்திரத்துல பாதி மறைச்சு பாதி தெரியுது. அதான் முக்கியமானது என்னன்னா, ஃபுல்லா மறைச்சிருச்சுன்னா என்ன ஆகும், ஒண்ணுமே நடக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாதி மறைச்ச மாத்திரத்துல கயிறா பாம்பான்னு ஒரு டவுட்டா இருக்குல்ல, அப்ப என்ன அர்த்தம், ஃபுல்லா தெரியலன்னு அர்த்தம். அந்த இடத்துல இந்த ரஜோகுணம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கைத்துக்கு மேல பாம்பை கிரியேட் பண்ணுது. யார் பண்றா? ரஜோகுணம். சத்துவகுணம் என்ன பண்ணுது அப்படின்னா இது பாம்புன்னு பிரகாசப்படுத்துது. அப்ப முதல் காரியம் வந்து பாத்தீங்கன்னா தமோகுணம் மறைக்குது, அதுக்கு மறைச்சதுக்கு மேல ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ன கிரியேட் பண்ணுது விபரீதமா வேற ஒன்னா. அதுக்கப்புறம் சத்துவகுணம் அதை அறிவிக்குது, அதை வந்து பிரகாசப்படுத்துது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் பாம்பு தெரியுது, ஐயோ பாம்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி நான் கயிறு மாதிரி அதிஷ்டானமா இருக்கேன். என்ன மறைக்கிறது, எது மறைக்குது அப்படின்னா இந்த தமோகுணம் பிரதானமா இருக்கிற ஆவரணம் என்ன மறைக்குது. என்ன மறைச்ச மாத்திரத்துல ஆத்மான்ற நான் அப்படின்ற தத்துவத்துக்கு மேல இந்த தமோகுணம் வந்து ஒரு அரை இருட்டு மாதிரி மறைச்சு, ரஜோகுணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சரீரம், நான் புத்தி, நான் மனசு அப்படின்னு இந்த தேகாத்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுது. கிரியேட் பண்ணோன்ன அதை நான் வந்து பாத்தீங்கன்னா நான் பரமஹம்சானந்தா, நான் தேகத்தை உடையவன் அப்படின்னு நான் என்ன பண்றேன், நான் ஜீவாத்மா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் சரீரம், மனசு, புத்தி அப்படின்னு அபிமானிக்கிறேன். இந்த சத்துவ குணம் அதை பிரகாசப்படுத்துது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தமோ குணம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவோட அம்சம் பிரதானம் எது அப்படின்னா தமோ குணம், மறைப்பு சக்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் இந்த 3 குணங்களும் சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ் யாரு நம்மள்ட்ட இருக்கிறது. அவித்யா கண்ணுக்கு தெரியுமானா? அவித்யா கண்ணுக்கு தெரியாது. இந்த மனசுதான் அவித்யா. அப்ப இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகும் போது 3 குணங்களும் என்ன ஆயிடும், விலகி போயிடுது. இந்த 3 குணங்களும் விலகும் போது முக்கியமான ப்ராசஸை என்ன பண்ணுச்சு, தமோ குணம் தானே மறைச்சது. இந்த தமோ குணம் மறைச்ச அந்த தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கிறதுனால என்ன ஆயிடுது, சர்வ ஆவரண மல அபேதஸ்ய, எல்லா மறைப்புகள் எல்லாத்தையும் நீங்க எங்க கொண்டு வந்துடலாம், தமோ குணத்துல கொண்டு வந்துடலாம். அவித்யாவோட தமோ குணம் அந்த எல்லா மறைப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கின பிறகு, இந்த மறைப்புகள் தான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நீங்க மறைப்பு மட்டும் எடுத்துக்காதீங்க, பிரதானம் தமோ குணம். அதை கிரியேட் பண்ணது யாரு, ரஜோகுணம். அப்ப அதுவும் தப்பு தானே, அது கிரியேட் பண்ணாம இருந்திருக்கலாம்ல. பாம்பை கைத்த மறைச்சது தமோ குணம், அதுக்கு பாம்பை கிரியேட் பண்ணது யாரு, ரஜோகுணம். அதே மாதிரி என்ன மறைச்சது, சரி அப்படியே விட்டுருக்க வேண்டியது தானே.
எனக்கு மேல இந்த தேகாதிகளை வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணுது? ரஜோகுணம். அப்ப அதுவும் தோஷம்தான். அதை பிரகாசப்படுத்துறது யாரு? சத்துவகுணம். அது என்ன பண்ணிருக்கணும்? இது தப்புப்பா, இது இது பொய் அப்படின்னு காட்டியிருக்கணும்ல, அது காட்டல. அப்ப இந்த ரஜோகுணம் பண்ணின ஒரு கிரியேஷனை இந்த சத்துவகுணம் என்ன பண்ணுது? பிரகாசப்படுத்தி காட்டுது. அப்ப வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களுமே வந்து பாத்தீங்கன்னா தோஷம் தான். பிரதான தோஷம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது? தமோ குணத்துல இருந்து ஆரம்பிச்சாலும் மற்ற 3ம் கூட வந்து பாத்தீங்கன்னா தோஷம் தான். அதனால எல்லா தோஷங்களும் வந்து பாத்தீங்கன்னா மலங்கள் அப்படின்னு பேரு. மலங்கள்னா அழுக்கு, நம்மளை மூடி மறைச்சிருக்கிறது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபேதஸ்ய ஞானஸ்ய, அந்த நீக்கப்பட்ட அந்த ஞானத்தினால். எந்த ஞானம்? ததா திருஷ்டுக்கு சுரூபே அவஸ்தானம். எப்ப பாம்பு போகும்? எப்ப பாம்பு போகும்? கயிறை பார்த்தோன்னு 2 சொல்லலாம். வெளிச்சம் வந்தாதான் கயிறை பார்க்க முடியும். நீ கயிறை பார்த்தீங்கன்னா வெளிச்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு? ஒரு வஸ்துவை உணர்த்துறதுக்கு தானே. எப்போ அதிஷ்டான ஞானம் உண்டாகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாச ஞானம் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும், ஆரோப்ப ஞானம் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் அப்படின்ற ஆத்மாவோட தரிசனம் இவனுக்கு உண்டாகுதோ அந்த க்ஷணத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவித்யாவோட மலங்கள் எல்லாம் 100% முடிஞ்சு போகுது. இதை வந்து நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சம் வந்து ஒரு வஸ்துவை பார்த்தீங்களா, இல்லை வெளிச்சம் வந்து அதுக்கப்புறம் வஸ்துவை பார்த்தீங்களா? ஒரே க்ஷணமா இல்லை வேற வேற க்ஷணமா? ஒரே க்ஷணம். நல்லா தெரிஞ்சுங்க. அஜ்ஞான நீக்கமும் ஞானத்தோட உற்பத்தியும் ஒரே க்ஷணம். ராமனும் காமனும் வந்து பார்த்தீங்கன்னா காமன் விலகிற நேரமும் ராமன் உதயமாகிற நேரமும் ரெண்டும் ஒரே பின் பாயிண்ட். நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் சொன்னது தப்பா சுவாமி அப்படின்னா, பிரகாசம் வந்தா கரெக்டு தான். நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கயிறு தெரிஞ்சா கரெக்டு தான். ஏன்னா பிரகாசம் வந்த அந்த க்ஷணத்திலே என்ன ஆயிடுது? கயிறு தெரிஞ்சிருது. கயிறு தெரிஞ்ச அந்த க்ஷணம் தான் பிரகாசம் வந்த க்ஷணம். அப்போ அந்த க்ஷணத்தில் பாம்பு என்ன ஆகி போச்சு? ஓடி போச்சு. பாம்பு ஓடி போச்சு. அப்போ பிரகாசம் வந்த அந்த க்ஷணத்தில் அந்த பிரகாசம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரகாசம்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரசங்கியான ஞானம் அப்படின்னு பேர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசங்கியான ஞானத்தோட உத்கிருஷ்டமான அவஸ்தை தான் நிர்விகல்ப சமாதின்னு பேர். இது வேற, நான் வேற. அந்த நான் அப்படின்னு புருஷ ஞானம் எப்போ உண்டாகுதோ அந்த புருஷ ஞானம் சர்வ ஆவரண மல அபேதஸ்ய ஞானஸ்ய. அந்த ஞானம் எப்படிப்பட்டது? எல்லா ஆவரண மலங்களையும் அபேதம் அப்படின்னா நீக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஞானம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தியாத், அனந்தஸ்ய பாவம் ஆனந்தியம் அப்படின்னு பேர். அனந்தம்னா எல்லை இல்லாததாக. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 3 குணங்களோட சித்தத்தோடு இருந்த வரைக்கும் என்னுடைய ஞானம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, சித்தம் எனக்கு என்ன ஃபீடிங் கொடுக்குதோ அதுதான் எனக்கு ஞானமாக இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புருஷ ஞானம் உண்டானதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா அனந்தம். அனந்தம் தான் சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம. நம்ம சொல்கிறோம்ல ஆத்மாவோட லட்சணம் சொல்லும்போது சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம. அந்த அனந்தம் அனந்தம்னு சொல்கிறோம்ல. இப்போ நீ நிறைய பேருக்கு கேள்வி வரும், சாமி சத்தியம் ஞானம் ஆனந்தமா இல்லை சத்தியம் ஞானம் அனந்தமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எது அனந்தமோ அதுதான் ஆனந்தம், எது அன்லிமிட்டோ அதுதான் ஆனந்தம். யத் பூமா தத் பிரம்ம. எது பூமான்னு சொல்ல அன்லிமிட்டாக இருக்கோ அதுதான் பிரம்ம. எது அல்பம் தத் மர்த்தியம். எது அன்லிமிட் ஆகுதோ அது அல்பம், அது வந்து பார்த்தீங்கன்னா நாசத்தை அடையக்கூடியது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனந்தம் ஏவ ஆனந்தம் அப்படின்னு தைத்திரியத்தில் சொல்லும்போது சொல்லுவோம். அனந்தமாக அன்லிமிட்டாக இருக்கிறது தான் ஆனந்தம். அப்போ நீங்கள் நிர்விகல்ப சமாதியில் உங்களுடைய ஞானம் எப்படிப்பட்டது ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஞானம் அன்லிமிட்டாக ஆகும். அன்லிமிட்டாக இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு என்ன ஆகுது? அந்த இடத்துல ஆனந்தம் அதிகமாக இருக்கு. நம்ம தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம் எப்படிப்பட்டது? ஆனந்தம் இந்த லோக்கத்தை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இருக்கிற ஆனந்தம் எது? அந்த தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம் மிக பெருசு. ஏன் சொல்லுங்க? ஏன் அந்த இடத்துல தூக்கத்தில் ஆனந்தம் நமக்கு அதிகமாக இருக்கு? தேசகால வஸ்து சூன்யக.
தேசகால வஸ்து 3 எடுத்துருங்க. தேசகால வஸ்து சூன்யக அவ்யாக்கிருத்தம் அப்படின்னு அவ்யாக்கிருத்தத்தோட லட்சணம் சொல்லும்போது சொல்கிறோம். தூக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்கு பேர் அவ்யாக்கிருத்தம்னு பேர். அந்த வெளிப்படாத வஸ்து அவ்யாக்கிருத்தம்னா வெளிப்படாதது. அந்த வெளிப்படலைன்னா என்ன அர்த்தம்? தேசம் இல்லை, அங்கே எங்கே படுத்திருக்கோம் நமக்கு தெரியறதில்ல, எங்கே தூங்கணும்னு தெரியறதில்ல, எந்த தேசத்தில் எந்த காலம் போயிட்டு இருக்குன்னு தெரியல, ராத்திரியா பகலான்னு தெரியறதில்ல, தேச காலம் நான் என்னன்றது தெரியறதில்ல. அப்போ நம்மளை லிமிட் பண்ணக்கூடிய 3 விஷயங்களும் டீப் ஸ்லீப்பில் இல்லை. அதனால் நமக்கு என்ன கிடைக்கிது? மிகப்பெரிய ஆனந்தம் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப்பில் கிடைக்கிது. அப்போ தூக்கத்திலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டாக தான் நம்ம இருக்கோம். ஆனாலும் அங்கே ஒரு லேயர் என்ன இருக்குது? ஒன்றும் தெரியலைன்ற அவித்யா லேயர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் போச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை லிமிட் பண்ணவே முடியாது, பிரம்மானந்தம்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி ஒரு ஆனந்தம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை லிமிட் பண்ணக்கூடிய, வரையறை செய்யக்கூடிய, பரிச்சின்னப்படுத்தக்கூடிய எந்த வஸ்துக்களும் இந்த பிரம்மஸ்வரூபத்தில் ஆத்மஸ்வரூபத்தில் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆனந்தம், ஞானம் ஆனந்தமாக இருக்குது, அனந்தமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த ஒரு ஆனந்தத்தை ஒருத்தன் அனுபவிச்சிட்டான் அப்படின்னா என்ன சாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேயம் அல்பம். நீங்கள் அறியக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அல்பமாக போய்விடும். எங்கே சுவாமி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யோக இதில் வந்து கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சுகம் ஆத்யந்திகம் எத்தது புத்திகிராஹியம் அதீந்திரியம் 20வது ஸ்லோகம் 6:20 வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதியை சொல்லுது. 6:21 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது சுகம் ஆத்யந்திகம் எத்தது. எது வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சுகமாக இருக்குமோ, அல்டிமேட் சுகம் அது எங்கே அப்படின்னா புத்திகிராஹியம் அதீந்திரியம், இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை. ஆனால் அறியறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புத்தி அந்த ஆத்மாவை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, 100% அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புத்திகிராஹியம் அதீந்திரியம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லாதது. வேத்தி எத்திர செய்வாயம் ஸ்திதச்சலதி தத்வதா. இந்த நிலைய ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிட்டா அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியாவது அந்த நிர்விகல்ப சமாதி அட்டைன் பண்ணான்னு வச்சுங்களேன், 1000 கோடி ரூபாவை காட்டிலும் அதிகமான பணம். எவனாவது பிச்சை எடுப்பான போய் 50 காசு கொடு அப்படின்னு. எவனாவது ஒருத்தன் வந்து பிச்சைக்காரனுக்கு ஒரு 1000 கோடி ரூபாயை கொடுத்துட்டீங்க ஒரு பிச்சைக்காரனுக்கு, அவன் திரும்ப வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு வருவானா? யோசிச்சு பாருங்க, வரமாட்டான்ல. அதே மாதிரி எவன் வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதியை அடைஞ்சானோ தத்துவத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் நழுவுவதே இல்லை, அசைவதே இல்லை. பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மந்திரம் இருக்குது 6:22 பக்கத்தில் 3 ஸ்லோகம் போட்டுச்சுங்க. 6:20, 6:21, 6:22. இந்த 6:22 சொல்லும்போது சொல்லுது எம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருநாபி விசால்யதே. அருமையான ஸ்லோகம் சொல்லுது. எம் லப்துவா எந்த ஒரு விஷயத்தை அடைந்த பிறகு, எது? இந்த சமாதி, இந்த நிர்விகல்ப சமாதியை அடைந்த பிறகு ந அபரம் லாபம் மன்யதே. இதுக்கு ஒருத்தன் ஒரு வாட்டி அந்த சுகத்தை பார்த்துட்டான் அப்படின்னா அவனுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வேற எந்த சுகம் இதுக்கு மேலான ஒரு சுகம் என்பது இல்லை அப்படின்னு அவன் நினைக்கவே மாட்டான். இது எந்த வேலை கொடுத்துக்க எனக்கு வேணான்டுவான். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா சுவாமி உங்களுக்கு என்ன வேணும்? நல்லா தூங்கினா போதும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி உங்களுக்கு என்ன வேணும் சுவாமினா நல்லா தூங்க விட்டிங்கன்னா ஆனந்தமாக தூங்கிடுவேன். டைம் கிடச்சிதுன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் எனக்கு லீவு கிடச்சிதுன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? லீவாக இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே என்ன பண்ணுவேன், போங்கப்பா எல்லாம் போயிடும் யாரும் வராதிங்க அப்படின்னு சீக்கிரமே சாப்பிட்டு சீக்கிரமே படுத்து தூங்கிடுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே அதிகமான சுகம் எங்கே இருக்குது? தூக்கம். தூக்கத்தை தான் நம்ம விரும்பி விரும்பி தூங்குறோம்ல. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வருது, தூக்கம் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிச்சு கொஞ்சம் நல்லா ஒரு படம் பார்க்கலாம். இல்லைங்க தூக்கம் வருதுங்க, இது சூப்பர் படங்க, ஹாலிவுட் படங்க, 4 அவார்டு வாங்கியிருக்கு, ஆஸ்கார்லாம் வாங்கியிருக்கு, போங்க எனக்கு வேணாம். நல்ல ஃபீஸ்ட் ஒன்று இருக்குச்சு, ஃபீஸ்டாக்கு பண்ணாங்க கேட்டியா தூங்கணுச்சு, நல்லா தூக்கம் வருது எனக்கு விட்டுருங்க, நான் தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டுக்கிறேன். நல்ல மியூசிக் இருக்குது வேணாம், எப்போ இங்கே போகலாம் அங்கே போகலாம், எங்கே வேணாம், ஃபஸ்ட் நான் தூங்குறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
நமக்கு தூக்கத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் வேற ஒரு வஸ்து இல்லை. தூங்காமல் விட்டிங்கன்னா தெரியும், 2 நாள் தூக்கமே இல்லைன்னா துடிச்சு போயிடுவோம் நம்ம. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த உலகத்திலேயே பெரிய சுகம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம். தூக்கத்துக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. எங்கே போனாலும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது, சேன பக்ஷி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்ஷியை சொல்லுது, வல்ச்சர், பனந்தென்னி. அந்த பனந்தென்னி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெட் பாடி எங்கே கிடைக்குதுன்னு தேடி தேடி நாள் ஃபுல்லாக அலையுமா. அலைஞ்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து எங்கே அடங்கும், தன்னுடைய கூட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கிற குகைக்கு வந்து அடங்கும். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே வேணாலும் ஊர் சுற்றுறோம், பகல் ஃபுல்லாக இங்கே அங்கே எல்லா இடத்துக்கும் போகிறோம், டெட் பாடியாக சாப்பிட்றோம். டெட் பாடியெல்லாம் சாப்பிட்டு ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெஸ்ட்டுக்கே டெய்லி வந்துடுறோம். நம்மளுடைய நெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தோட ஸ்தானம். அது மாதிரி ஒரு சுகஸ்தானம் இல்லவே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கத்துக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல புத்திசாலித்தனம் தெரிஞ்சவங்க தூக்கத்தை காட்டிலும் வேறு சுகம் இல்லைன்னு சொல்கிறோம். ஒரு சமாதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, ஒரு வாட்டி சமாதி அடைஞ்சவனா இருந்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், அதுக்கு மேலாக ஒரு சுகம் இருக்குன்னு அவன் நினைக்கவே மாட்டான். எம் லப்துவா சாப்பரம் லாபம் மன்யதே நாதிக்கம் ததக, அதை காட்டிலும் மேலானது அதிகமான சுகம் என்று ஒன்றை அவன் அறிய மாட்டான். சாமி இங்கே வாங்கலை அங்கே வாங்கலை, அமெரிக்கா போகலாம் சாமி, எதுக்கு மண்ணாங்கட்டி புண்ணாக்கா அமெரிக்கா போகணும், ஆல்ப்ஸ் மலைக்கு போகலாம் சாமி, எதுக்கு ஆல்ப்ஸ் மலைக்கு போகணும். தேஜஸ்ன்னு ஒரு பையன் இருக்கான், நம்ம பையன், நல்ல பையன் தேஜஸ். சாமி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஆல்ப்ஸு கூப்பிட்டு போகணும் சாமி. அவன் ஒர்க் பண்ணுறான், அவன் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா போதெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி, சாமி பின்பக்கம் பாருங்கள் சாமி. போன முறை ஹோட்டலில் தங்கிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், வீடியோ கால் போட்டு சாமி பின்பக்கம் பாருங்கள் அப்படின்னு பார்த்தா ஹோட்டலுக்கு பக்கத்துலேயோ ஸ்னோவாக கொட்டி கிடக்குது. என்னங்க எப்படி இருக்குது அப்படின்னா, சாமி சூப்பராக இருக்குது சாமி, வாங்க சாமி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நான் இங்கே கூப்பிட்டு வரணும் சாமி. அப்போ நான் சொன்னேன், அங்கே போனால் மோட்சம் கிடைக்க போகுதா? அங்கே போனாலும் என்ன பண்ணுவோம், படுத்து தூங்குவோமா? அங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் போனால் கூட தூங்கணும் இல்லை, ஊரெல்லாம் சுற்றிட்டு தூங்குவோம் தானே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தூங்குவோம், இங்கே தானே தூங்கிட்டு இருக்கோம்ல. அப்போ என்ன அர்த்தம், அங்கே போனாலும் நமக்கு தூக்கம் கிடைக்கிது, இங்கே இருந்தாலும் தூங்குறோம் அப்படின்னா தூக்கத்தோட சுகம் காட்டிலும் ஆல்ப்ஸ் மலையெல்லாம் பெருசாக இல்லை. அப்போ ஒருத்தனுக்கு சமாதி சித்திச்சிச்சுன்னா என்ன ஆகும், தூக்கத்தை காட்டிலும் அடுத்த லெவல் ஆனந்தம், அன்லிமிட்டான ஆனந்தம். தூக்கத்துக்காவது போகிறோம் திரும்ப வரோம், போகிறோம் திரும்ப வரோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சமாதிக்கு ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா என்னது, யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருநாபி விசால்யதே. யஸ்மின் ஸ்திதோனா எந்த ஆத்மஸ்வரூபத்தில் ஒருத்தன் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டானோ, எஸ்டாப்ளிஷ் ஆகிறது எப்படி நடக்கும், சமாதிக்கு போவான் திரும்ப கீழே இறங்குவான், சமாதிக்கு போவான் திரும்ப கீழே இறங்குவான். அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கணுமோ, நிரோத பரிணாமம். நிரோத பரிணாமத்தில் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஒரு டைமில் என்ன ஆயிரும், நிஷ்டை கூடியும். 100% வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபமாகவே அவன் ஆயிட்டான் அப்படின்னா யஸ்மின் ஸ்திதோ, எதனிடத்தில் எந்த ஆத்ம தத்துவத்தில் ஒருத்தன் நிலை பெற்ற பிறகு ந துக்கேன குருநாபி விசால்யத்தை, எந்த ஒரு துக்கத்தினாலையும் அவன் அசைக்கப்படுவதே இல்லை. எப்படி தூக்கத்தில் இருக்கிறவனுக்கு பாடியில் இருக்கிற கேன்சரோ, பாடியில் இருக்கிற தலைவலியோ வயிற்று வலியோ, வெளியில் இருக்கிற துக்கங்களோ எதுவுமே தெரியாதோ. நான் ரொம்ப பிரத்யட்சமாக நான் சொன்னேன்ல, என்னோடய ஃப்ரெண்டு செத்து போயிட்டான், அவனோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா விஷம் குடிச்சிட்டாங்க, ரொம்ப மோசமான டெத். எனக்கு விஷம் குடிச்சு செத்து போயிட்டான், சின்ன பையன் 12th படிக்கும் போது. நான் சொல்கிறது, நாங்கள் தான் என்ன பண்ணுறோம், நாங்கள் கண்ணுக்கு முன்னாடியே விஷத்தை குடிச்சிட்டு என்ன பண்ணுறோம், சைக்கிள் வேகமாக நல்லா அத்துலிட்டாங்க, சைக்கிள் வேகமாக ஓட்டிகிட்டு போகிறான், அவனோட வீட்டோட ஸ்ட்ரீட்டுக்குள்ளார நுழையிறான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவனோட வேகத்துக்கு ஓட்ட முடியல, அவனோட ஸ்போர்ட்ஸ் சைக்கிள். நாங்கள் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்துகிட்டு இருக்கோம், எங்கள் கண்ணுக்கு முன்னாடியே விஷத்தை குடிச்சிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளை வந்து ஓட்டுறான். ஓட்டிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி போகும்போது அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளார சைக்கிள் கீழே விழுந்து அவன் அப்படியே கீழே வந்துட்டான். ஏன்னா விஷம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிங் பண்ணும்போது ரொம்ப வேகமாக பரவிடுச்சு. நாங்கள் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளார ஆள் போயிட்டேன். சாயந்தரத்தில் போனதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா டெட் பாடி ஆயாச்சு. அப்புறம் உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. வீட்டுக்கு மறுநாள் ஈவினிங் கொண்டு வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா இருக்காங்க, 2 சகோதரிகள், 3 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமாட்டில் அம்மா உட்காந்துருக்காங்க, சகோதரிகள் 2 பேரும் கீழே உட்காந்துருக்காங்க கால் மாட்டில். எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப துக்கம்னா துக்கம், பெரிய துக்கம். அப்படியே
எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எல்லாம் உட்காந்துருக்கோம், ராத்திரி எல்லாம் உட்காந்துருக்கோம். கொஞ்ச நேரம் அழுது அழுது அவங்க அம்மாவும் அவங்க சகோதரிகளும் அழுது 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 அப்படியே மெதுவாக அந்த அப்படியே காலில் 2 சகோதரிகள் படுத்துட்டாங்க. அப்படியே அந்த காலோட கட்டி பிடிச்சிட்டே அப்படியே படுத்துருக்காங்க. அம்மா வந்து தலைமாட்டில் அப்படியே படுத்து அப்படியே தூங்கிட்டாங்க. நைட்டு அழுது அழுதுகிட்டே இருந்தால் தூக்கம் வந்துடுமே. தூக்கம் வந்ததுக்கு பிறகு அங்கே ஏதாவது துக்கம் இருக்கா சுவாமி அப்படின்கிட்டனா அங்கே வந்து டெட் பாடியும் இல்லை, பையன் செத்து போயிட்டான்றதும் இருக்காது, சகோதரன் செத்து போயிட்டான்றதும் இருக்காது, எந்த துக்கமும் இருக்காது. அதே மாதிரி நமக்கு ஒரு கேன்சரோ இல்லை நமக்கு ஒரு பெயினோ ஏதோ வந்துச்சு அப்படின்னா தூக்கத்துக்கு போனோன்னு ஜுரமும் இல்லை, அங்கே தலைவலி இல்லை. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் எப்போ சொரூபத்தில் போனீங்களோ அந்த சமயத்தில் இந்த ஆதி ஆத்மிக்கம், ஆதி பௌதிக்கம், ஆதி தெய்வீகம்ன்ற 3 துக்கங்களும் உங்களோட சம்பந்தம் இல்லாமல் டிஸ்கனெக்ட் ஆகிடுது. இதே ஒருத்தன் பிரம்மஸ்வரூபத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து நம்ம பார்ப்போம், ரமணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேல் கடிச்சுது, இது கேன்சர் வந்துச்சு. கேன்சர் வந்ததோட இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா? அப்படின்னா நம்ம பார்க்கறதுக்கு தான் கேன்சர் வந்துச்சு, அவர் கஷ்டப்படுறாரு அப்படிலாம் நம்ம பார்ப்போம். ஆனால் வாஸ்தவத்தில் பிரம்மஸ்வரூபத்துக்கு ஏதாவது வலி இருக்கா? எந்த வலியும் வேதனையும் பிரம்மத்துக்கு இல்லவே இல்லை. பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக இருக்குது. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெயினும் இல்லை. எதனிடத்தில் நிலை பெற்ற பிறகு இந்த சரீரத்தில் வரக்கூடிய துக்கங்கள் எதுவுமே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசைப்பதில்லையோ அதுதான் நிஷ்டான்னு பேர், அதுதான் சமாதின்னு பேர். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பரோட்ச ஞானத்தில் இருக்கீங்கன்னு வச்சுங்க. பரோட்ச ஞானத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம படித்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா பலம் இல்லைன்னா நம்ம விச்சலியமாகிடும். ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு புலம்பல் வர ஆரம்பிச்சு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்விகல்ப சமாதியை அட்டைன் பண்ணவன் தன்னுடைய சொரூபத்தில் இருந்து நழுவுவதே இல்லை, அவனுக்கு எந்த ஒரு துக்கமும் அவனை அசைப்பதில்லை அப்படின்னு 22:6:22 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் இருக்கு 6:23. தம் வித்யாத் துக்க சம்யோக வியோகம் யோக சஞ்ஞிதம் சனிச்சயேன யோத்தவ்யஹ யோகோ நிர்வின்ன சேதசா. அற்புதமான ஸ்லோகங்கள். 6:20 6:23 6:24 வரைக்கும் 23 வரைக்கும் படிக்கணும். தம் வித்யாத் துக்க சம்யோக வியோகம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தத்தோட கூடி இருக்கிற வரைக்கும் இந்த சித்தம் என்ன பண்ணிச்சு, எனக்கு துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கெங்கெல்லாம் மனசு இருக்கோ அங்கெல்லாம் சுக துக்க அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். தூக்கத்தில் சுக துக்க அனுபவம் இல்லை. ஏன்? மனசோட சம்பந்தம் இல்லை. சிம்பிள் லாஜிக். எங்கெங்கெல்லாம் மனசோட சம்பந்தம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் நமக்கு சுகதுக்க சம்பவம் இருக்கு, சம்பவிக்கும். எங்க மனசு இல்லையோ அந்த இடத்துல சுகதுக்க அனுபவம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்து தூங்குறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா மெதுவாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அவேர்னஸோட பண்ணுறதுக்கு பேர். நம்ம டெய்லி அவேர்னஸ் இல்லாமல் தூங்கி போயிடணும். அதே உட்கார்ந்து தூங்குனீங்க அப்படின்னா அதான் யோகம் அப்படின்னு பேர், சமாதி அப்படின்னு பேர். அவேர்னஸோட தூங்குதல், அதாவது தான் தூங்காமல் தூங்கி இருப்பது எக்காலம் அப்படின்னு பாடியிருக்காங்க. இப்போ தூங்காம அவேர்னஸோட தூங்கி போகிறது. அப்போ ஃபுல் அவேர்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு பேர் தான் சமாதின்னு பேர், நிர்விகல்ப சமாதி. தம் வித்யாத், அந்த நிர்விகல்ப சமாதி அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு அறிஞ்சுக்கணும் அப்படின்னா துக்க சம்யோக வியோகம். துக்கத்தோட சேர்க்கை இருக்குல்ல, அதிலிருந்து பிரிதல் தான் யோகம் அப்படின்னு பேர், சமாதின்னு பேர். அப்போ 100% வந்து உங்களுக்கு சமாதியில தான் துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வியோகத்தை அடைகிறது, பேதத்தை அடைகிறது. அதுக்கு பேர் தான் யோக சஞ்சிதம். யோகம் என்ற பெயர் அதுக்கு தான் பேர். அப்போ யோகம்னாவே என்ன அர்த்தம்? நிர்விகல்ப சமாதி, யோக சமாதி. சமாதினா என்ன அர்த்தம் அப்படின்னா துக்கத்திலிருந்து வியோகமாகிறது தான் யோகம். ச நிச்சயேன யோத்தவ்யக, அந்த யோகத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா யோத்தவ்யகனா அடைய வேண்டும். யாரெல்லாம் முமுட்சுக்களா இருக்குமோ அவங்களுக்குலாம் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிப்பா நிர்விகல்ப சமாதி அடையணும். ஏன்னா அதான் மோட்சம். எப்படி அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிர்வின்ன சேத்தசா. அனிர்வின்ன சேத்தசான்னு என்ன அர்த்தம்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு தளர்ச்சி வந்துடும் அடிக்கடி. சாமி நம்மலாம் எங்க சாமி, அடிக்கடி நம்ம கேட்டுப்போம்ல, சாமி நம்மெல்லாம் எங்க சாமி, நம்மெல்லாம் என்ன பண்றது சாமி, இதெல்லாம் அடைய முடியுமா சாமி, யாரோ சொல்றாங்க ஏதோ நடக்குது, நம்மெல்லாம் எங்கேயோ நிற்கிறோம் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிர்விண்ணம் உண்டாகும். நிர்விண்ணம்னா என்ன அர்த்தம்னா தளர்ச்சி, தளர்ந்து போகிறது, உற்சாகம் இல்லாமல் போயிடுறது. யாரோ மலையில் இருக்கவங்க யாரோ அடைவாங்க போல இருக்கு, நமக்கெல்லாம் முடியாது
அப்படின்னு நமக்குள்ளாரியே ஒரு மாதிரி ஆயிடுவோம். நம்ம மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனிர்விண்ண சேத்தசா யோகோ அனிர்விண்ண சேத்தசா. எப்படி யோகம் உண்டாகும், நிர்விகல்ப சமாதி எப்படி உண்டாகும் அப்படின்னா, தளர்வற்ற மனதினால் இந்த யோகத்தை அடைய வேண்டும். எப்படி தளர்வற்ற இது அடைய முடியுமா சுவாமி அப்படின்னா, மாண்டுக்கிய காரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா 3:41 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. மாண்டுக்கிய காரிக்கால 3 வெளியில இருந்து வருதா? நான் இந்த பக்கம் இருந்து வந்து நினைச்சேன் பாருங்க. சவுண்டு ரோடை வந்து ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சவுண்ட் இந்த பக்கம் இருந்து வந்துட்டு இருக்கு, நான் இந்த பக்கம் வருதுன்னு நினைச்சிட்டு கொஞ்சம் தப்பா ஐடியா பண்ணாவே மீனிங் போயிடுது. இப்போ பாருங்க சவுண்டே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தி கரெக்டாக இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியர் சொல்கிறாரு 3:41 மாண்டுக்கிய காரிக்கா. இந்த யோகத்தை எப்படி சுவாமி அடையிறது? யார் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினச்சிக்கிட்டு தானே இருப்போம் நம்மளாம் எங்கே பண்ணுறது அப்படின்னு. அதெல்லாம் பண்ண முடியும். அங்கே சொல்லுது, உத்சேக உததேர் யத்வத் குஷாக்ரே நைக பிந்துனா மனசோ நிகிரகஸ்தத்வத் பவேத அபரிகேததக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. கௌடபாத்திரர் வந்து கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அனிர்விண்ண சேதசான்னு 23 ஸ்லோகத்தில் சொன்னதை அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:41 மாண்டுக்கிய காரிக்கால சொல்கிறார். ஒரு குருவி கதை சொன்னோம்ல, மாண்டுக்கிய காரிக்கா சொல்லும் போதே குருவி கதை சொல்லியிருக்கேன். 2 குருவி வந்து கடற்கரை ஓரம் வாசம் பண்ணிச்சு. அதில் ஆண் குருவி பெண் குருவி வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இட்டுச்சு. அந்த முட்டையை பாதுகாக்கிற காரியத்தில் பெண் குருவி இருந்துச்சு. ஆண் குருவி டெய்லி போய் ஃபுட் எடுக்கிறதுக்காக போய் வெளியில் போயிட்டு ரவுண்ட் பண்ணிட்டு வரோம். ஒரு நாள் என்னாச்சு, வெளியில் போயிட்டு வரும்போது அந்த பெண் குருவி வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கு. என்னாச்சு அப்படின்னா, ஐயோ நம்ம முட்டையெல்லாம் கடல் கொண்டு போயிடுச்சு, கடல் அலையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒன்று அழுதோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண் குருவி சொல்லிச்சு, எதுக்கு அழுகுற, எதுக்கு அழுதுட்டு இருக்க, எங்கே போச்சு, கடல் தானே கொண்டு போயிடுச்சு, எங்கே இருக்கும் கடலில், கடலுக்குள்ளே தானே இருக்கும் முட்டை. நம்ம என்ன பண்ணுவோம், 2 பேர் சேர்ந்து கடல் தண்ணியெல்லாம் எடுத்து அந்த பக்கம் ஊற்றிடுவோம். ஊற்றுனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இருக்கும், முட்டை எடுத்துடலாம் அப்படின்னு இந்த 2 குருவி என்ன பண்ணுச்சு, தைரியம் கொடுத்துச்சு இந்த ஆண் குருவி, நம்ம பண்ணலாம் அப்படின்னு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னா, கையில் 2 புல் எடுத்துக்கிச்சுங்க. 2ம் அதோட வாயில் 2 புல், சின்ன சின்ன புல்லை எடுத்து, புல்லில் எவ்வளோங்க தண்ணி வரும் நம்ம யோசிச்சு பாருங்க. புல்லை எடுத்து உத்சேக உததேரியத்துவத்து குஷாக்ரே நைக பிந்துனா, அந்த புல்லோட இதுல இருந்து ஒரு துளி தண்ணியை, கடல்ல இருக்கிற ஒரு துளி தண்ணியை எடுத்து கரைக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி ஊற்றிக்கிட்டு இருந்துச்சுங்க. 2 இந்த குருவிங்க 2 இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வர, நல்லா திருக்காலங்கராக இருக்கிற ரிஷி வர பார்க்குறாரு. என்ன இந்த குருவிங்க இந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கு, என்ன பண்ணுது, நமக்கு தண்ணி ஊற்றுறது கூட தெரியாது, அதுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியாது. இவர் பார்க்குறாரு, தன்னோட ஞான கண்களால் பார்க்குறாரு. பார்த்தா தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓஹோ இதுங்க முட்டையெல்லாம் இதுக்குள்ளார விழுந்துருச்சு, நடந்ததெல்லாம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன், திருக்காலங்கர் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த முயற்சியை பார்க்குறாரு. அந்த முயற்சியை பார்த்தோன்னா, ஆஹா இவ்வளோ எஃபோர்ட் போடுதுங்களே, அனிர்விண்ண சேத்தசா, எந்த ஒரு தளர்ச்சியும் இல்லாமல் 24 மணி நேரமும் அதுங்க என்ன பண்ணுது, தூங்குறது சாப்பிட்றது தவிர்த்து மீதி நேரம்லாம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு துளி தண்ணி ஏக்க பிந்துனா, ஒவ்வொரு துளியாக எடுத்து புல்லோட நுனியிலேருந்து எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்குங்களாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருப்பை உண்டாகுது, ஐயோ இந்த குருவிங்க இவ்வளோ இது பண்ணுதே அப்படின்னு அந்த முட்டையை தூக்கி என்ன பண்ணிட்டார், தன்னுடைய இதனால யோக சக்தியினால எடுத்து வெளியில் வச்சுட்டார். வெளியில் வச்சோன்னே இதுங்க நினச்சிக்கிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண் குருவி சொல்லிச்சு, பார்த்தியா நான் தண்ணி எல்லாம் எடுத்து இந்த பக்கம் ஊற்றுனா முட்டை கிடச்சிருன்னு சொன்ன, பார்த்தியா முட்டை கிடச்சிருச்சு பாச்சு அப்படின்னு. தெய்வம் அத்திரச்ச பஞ்சமம் கீதால சொல்ல போகுது. தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா 5வது சக்தி வந்து நமக்கு இப்போ என்னதான் ஒர்க் பண்ணாலும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு தெய்வம்னு ஒன்று இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் கண்ணுக்கு தெரியுமா சுவாமி? நான் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி ஒன்றை பண்ணுறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலனாக பரிணமிக்கிறதுக்கு பின்னாடி ஈஸ்வரன் இருக்கார். யோகி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் ரூபத்தில் முயற்சி மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவிங்களுக்கு தெரியவே தெரியாது முட்டை கிடச்சிச்சு. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசோ நிகிரக தத்துவத்து, எப்படி குருவியை நம்ம எப்படி சொன்னோமோ
அதே மாதிரி தான் இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ மனசுக்கு இப்படி ஃப்ளட்டு மாதிரி இருக்கே சாமி, இவ்வளோ தாட்டு வந்துக்கிட்டு இருக்கு, நான் எப்போ அதை நிரோதம் பண்ணி சமாதி அடைகிறது? ஒரு குருவிங்க எப்படி கடல் தண்ணி எடுத்து ஊத்துச்சோ அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த மனசோட நிகிரகத்துல வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செய்ய வேண்டும். பவேத் அபரிகேதத்தக, எந்த ஒரு மனத்தளர்ச்சியும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மனசோட நிகிரகத்துல ஈடுபட வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. துக்கத்தோட நாசம் எங்க நடக்கும்? நிர்விகல்ப சமாதியில தான் 100% துக்கத்தோட நாசம் நடக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடியாது. இதை தான் இங்க சொல்லுது. இங்க வந்துருங்க, மற்றதெல்லாம் என்ன ஆயிடும்? ஒருத்தனுக்கு வந்து எம் லப்துவா அப்படின்ற ஸ்லோகம் அதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். எதை அடைந்த பிறகு அதற்கு மேலாக ஒன்றும் இல்லையோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இங்க சொல்லுது, ஞானசிய அனந்தியாத். உங்களுக்கு அந்த அந்த ஞானம் உங்களுக்கு உண்டான மாத்திரத்துல, நிர்விகல்ப சமாதியோட ஞானம் உண்டான மாத்திரத்துல ஞேயம், ஞேயம்னா ஆப்ஜெக்டா இருக்கிற எல்லா விஷயங்களும், அறிய வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல, ஆப்ஜெக்ட், அறிய வேண்டியதுன்னு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் எல்லாம் எப்படி ஆயிடும்னா அல்பம், ஞேயம் அல்பம் பவதி, மகா அல்பமா போய்விடும், மகா அல்பமா போயிடும், அர்த்தமில்லாததா ஆய்விடும் அப்படின்னு அர்த்தமாகும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரெல்லாம் பரோட்ச ஞானத்தை அடைஞ்சிருக்கோமோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு பரோட்ச ஞானமே யாருக்கும் திடமா இல்லைங்க. பரோட்ச ஞானமே அஜாதவாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்திரம் ஆகணும். அஜாதம், இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகவே இல்லைன்னு தெரியணும். யோகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திருஷ்யம்னு தெரியணும். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி வந்துருச்சு, முஸ்லீம் வந்துட்டான், இப்படி நடந்து போச்சு அப்படி நடந்து போச்சுன்னு எந்த புலம்பலும் இருக்காது. என்னன்னா அதெல்லாம் மாறிட்டே இருக்குச்சு. மாயா வந்து என்ன வேணா பண்ணுவா, மாயா என்ன பண்ணுவா, என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு அகற்றா அகட்டியதி பட்டியசி மாயா, எதை வேணாலும் நடத்தி காட்டுறவள் மாயா அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஸ்கிரீனுக்கு ஏதாவது காட்சிகளால ஏதாவது தோஷம் இருக்கா? உண்மையிலேயே சம்பந்தமே இல்லைல்ல. அந்த ஞானம் வந்து ஒருத்தருக்கு உண்டாச்சுன்னா, பரோட்ச ஞானத்துல தெளிவு உண்டாச்சுனாவே உங்களுக்கு பாதி துக்கம், முக்காவாசி துக்கம் போயிடும். உங்களுக்கு இந்த புலம்பல் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு அபரோக்ஷம் உண்டாச்சு அப்படின்னா என்ன ஆகும்? வெளியில இருக்கிறதெல்லாம் அல்பமா போய்விடும், மொத்தமா அல்பமா போயிடும், சொப்பன மாதிரி ஆயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் ஞேயம் அல்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாஷ்யத்துக்கு வந்து சர்வைகி கிளேஷ கர்ம ஆவரணைகி விமுக்தஸ்ய, சர்வைகின்னு போட்டிருக்காரு. கிளேஷ கர்மங்கள் என்று ஸ்தூல கர்மம், சூக்ஷ்ம கர்மம், காரண கர்மம்னு மூணா பிரிக்கிறோம். ஸ்தூலம் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் ஸ்தூலம். சூக்ஷ்மம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாமி, காரணம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சிதம். எல்லா கர்மங்களும் அதே மாதிரி கிளேஷங்கள்லயும் 3 விதமான வாசனைகள், ஸ்தூல வாசனை, சூக்ஷ்ம வாசனை, காரண வாசனை. இந்த 3 விதமான வாசனைகள், 3 விதமான கர்மங்கள், எல்லா கர்மங்களும் எல்லா வாசனைகளாலும் விமுக்தஸ்ய விடுபட்டவன், எல்லாத்திலிருந்து விடுதலை அடைந்தவன், ஞானஸ்ய ஆனந்தியம் பவதி, அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய ஞானம் வந்து எப்படி இருக்கு? அன்லிமிட்டான ஞானமாக ஆகிறது. ஞான ஸ்வரூபமா ஆயிடுறாங்க, ஞான ஸ்வரூபமாவே அவன் ஆகிவிடுகின்றான். அதனால ஆவரணக்கேன தம் தமசா அபிபூத்தம், முதல்ல எப்படி இருந்துச்சு அவனுக்கு? தாமசத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மூடப்பட்டதா அபிபூத்தம். ஆவிருத்த ஞானம் ஞானசத்துவம் கொச்சிதேவ ரஜசா பிரவர்த்தித்தும் உத்கட்டிதம் கிரகண சமர்த்தம் பவதி. இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா சகஜ சமாதியை சொல்றதுக்காக சொல்லப்படுது. என்ன ஆகுதுன்னா ஒருத்தன் வந்து அட்டைன் பண்ணிடுறான், நிர்விகல்ப சமாதி அட்டைன் பண்ணிடுறான். எது வரைக்கும் இருப்பான்? கர்மா இருக்கிற வரைக்கும். அந்த தேகத்துக்குன்னு ஒரு கர்மா இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? அந்த பிராரப்தம் வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னா அந்த சமாதியிலிருந்து அவன் என்ன பண்ணுவான்? அந்த தேகத்துக்கு பிராரப்த சமாதி, தேகம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வேக்கப் ஆகிடும். வேக்கப் ஆனதுக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஜீவன் முக்த வியவஸ்தா அப்படின்னு ஒன்று இருக்கு. வாஸ்தவத்தில் ஜீவன் முக்தன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவனும் இல்லை முக்தனும் இல்லை, ரெண்டும் ஒன்றை சேர்க்க முடியாது. ஜீவனா இருந்தானா அவன் முக்தன் இல்லை, முக்தனா இருந்தானா அவன் ஜீவன் இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. அப்ப நம்ம ஜீவன் முக்தன் ஜீவன் முக்தன் சொல்றோமே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மவேத பிரம்மைவ பவதி, வேதத்தோட இது மந்திரம் இதுதான். பிரம்மத்தை அறிஞ்ச மாத்திரத்திலேயே அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமா ஆயிடுறான். அப்போ
அங்க அவன் நம்ம சொல்றோமே யாரு, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன ஆயிடுச்சு, ஒரிஜினல் கான்சியஸ்னஸோட ஒன்னாயிடுச்சு. அப்ப அதுல இருந்து அபிமானம் போயிடுச்சு. இப்ப அந்த தேகம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகமும் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தத்தினால உண்டு பண்ணப்பட்ட தேகம், பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அப்ப அந்த தேகம் இருக்கும் போது உள்ளுக்குள்ள ஆள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் இல்லை. ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு, ஆனா அபிமானி என்ன ஆயிட்டான், அபிமானிக்கிறவன் இல்லாம போயிட்டான். நான் பிரம்மம்னு ஒருத்தன் போயிட்டான். ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், ஆனா அபிமானம் இருக்காது. இந்த ரிஃப்ளெக்ஷனை வச்சுக்கிட்டு தான் அந்த தேகம் என்ன ஆயிடுது, ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. இந்த தேகத்துல இப்ப நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம், அவரு ரமணர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ரீடிங்லாம் பண்ணாரு, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காயெல்லாம் வெட்டி கொடுத்தாரு. ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க, இன்னும் சாமி நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குலாம் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்றீங்க. ரமணர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில வந்து பாத்தீங்கன்னா சாம்பாருக்கெல்லாம் காய்கறிலாம் வெட்டி கொடுப்பாரு அப்படின்னு. உங்களுக்கு வேலை வேணா சொல்லுங்களேன், அதுக்கு ரமணர்லாம் கொண்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. ரமணர் வந்து கத்திரிக்காய் வெட்டி கொடுத்தாருன்னா அவருக்கு பொழப்புல வெட்டி கொடுத்தாரு, எங்களுக்குலாம் வேற வேலை இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரமணர் வந்து கத்திரிக்காய் வெட்டினார், ரமணர் வந்து பாத்தீங்கன்னா புக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ரீடிங் பண்ணார், ரமணர் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஐடியா வந்து கொடுத்தார், அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ட வந்து உபதேசம் பண்ணார் அப்படின்னு. நம்ம பார்க்குற பார்வைக்கு ரமணர்னு ஒரு கேரக்டர் இந்த காரியத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுல்ல. அப்ப அதுக்கு ஒரு விவஸ்தை பண்ணணுமே. எப்படி பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆயிட்டான் அப்படின்னா, சர்வ வியாபகம் ஆயிட்டான் அப்படின்னா, இந்த சரீரம் என்ன அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றோம், இனிமே புரிஞ்சுங்க. லேச அவித்யா அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றோம். இது பேர் என்னது, சாஸ்திரக்காரர்கள் சொல்றது லேச அவித்யா. லேசம்னா என்ன அர்த்தம்னா ஒரு டிராப், துளி. ஒரு டிராப், ஒரு சின்ன ஒரு துளி அவித்யாவை வந்து பார்த்தீங்கன்னா கல்பனை பண்றோம். லேசா வித்யான்னு பேர் அதுக்கு சாஸ்திரத்துல. அந்த லேசா வித்யானால என்ன ஆகும், ஆவரணக்கேன தமசா அபிபூதம் ஆவிருத்த ஞான சத்துவம். இந்த வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம், அது சத்துவ அம்சம். அது ஞானத்தோட சத்துவ அம்சத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமசா அபிபூத்தம் ஆவரணம். தமசு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து மறைச்சு கொஞ்சோண்டு, கொச்சித்தேவ ரஜசா, கொஞ்சோண்டு ரஜசும் அங்க கலக்கும். லேச அவித்யான்னு சொல்லக்கூடிய ஒரு அவித்யா, ஒரு இருட்டு. ஜீவன் முக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்துல இருந்து கீழே இறங்கின மாத்திரத்துல ஒரு அந்த இறங்கின சமாதியிலிருந்து கீழே இறங்கணும்னு ஒரு தமஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, லேச அவித்யான்ற ஒரு இருட்டு அவனுடைய புத்தியை மறைச்சு, சத்வத்தை மறைச்சு, கொச்சித்தேவ ரஜசா, கொஞ்சோண்டு ரஜஸ் வந்து பாத்தீங்கன்னா, பெரிய ரஜஸ் இருக்குமா, இருக்காது, கொஞ்சோண்டு ரஜஸ். அந்த கொஞ்சோண்டு ரஜஸ்னால கொச்சித்தேவ ரஜசா பிரவருத்திதம் உத்காட்டிதம், பிரவருத்தியை வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்ணும், ஆரம்பிக்கும். அப்போ ஒருத்தர் சமாதியிலிருந்து கீழே இறங்குவார், இறங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணுவார், கொஞ்சோண்டு அவித்யா மூடி கொஞ்சம் ரஜோகுணம் வெளியில வந்து அவர் என்ன பண்ணுவார், வாக்கிங் போவார், யாராவது பதில் கேட்டால் உபதேசம் பண்ணுவார், அப்புறம் யாராவது ப்ரூஃப் ரீடிங் பண்ண சொன்னால் பண்ணி கொடுப்பாரு. சுவாமி இந்த பில்டிங் பாருங்க அப்படின்னா வந்து பார்ப்பாரு, இதை கொஞ்சம் இதை சேஞ்ச் பண்ணலாம், அதை சேஞ்ச் பண்ணலான்னு எதையாவது சொல்லுவார். ரொம்ப மினிமம். ஏன்னா ரஜஸ் வந்து இருக்குமா, கொஞ்சோண்டு ரஜஸ் இருக்கும், தமசு கொஞ்சோண்டு தமசு மூடி இருக்கும். அந்த ரஜஸ் என்ன பண்ணும், சின்ன காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தை பண்றதுக்கு, தேகத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும் விவகாரம் பண்ணும். அப்படி பண்ணும்போது உத்காட்டிதம் கிரகண சமர்த்தம் பவதி, அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறியக்கூடியதாக இருக்கின்றது. நம்ம அங்கெல்லாம் ஜீவன் முக்தர்களை பார்க்கிறோமோ அந்த ஜீவன் முக்தர்கள் இடத்தெல்லாம் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பேர் லேசா வித்யான்னு பேர். தத்திர யதா, இதே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மெதுவா 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 வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா பிரம்ம வித்து வரன் அப்படின்னு, பிரம்ம வித்துன்னு பேர். ஞான பூமியில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 பூமிகள், சப்த பூமிகள் சொல்றோம். சப்த பூமிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா சொல்லும் போது முதல் பூமிக்கு என்ன பேரு, சுபேக்ஷா. சத்சங்கத்தினால உண்டாகிறது சுபேக்ஷா, சுப இச்சா, சுபேக்ஷான்னு பேரு. சுபேச்சான்னு சொல்லுவாங்க, சுபேக்ஷான்னு சொல்லுவாங்க. சுபேச்சா, சுப இச்சா, சத்சங்கம் கேட்டு 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 கேட்டு. அதுக்கு அடுத்தது வந்து சத்சங்கத்திலே ஜீவனை முடிஞ்சு போயிடுமா, ஞானம் கிடைச்சிருமா, கிடைக்காது. அப்புறம் என்ன பண்ணணும், சுபேச்சையில இன்ஸ்பயர் ஆகி ஒரு குருநாதர்கிட்ட போய் விசாரத்தை ஆரம்பிக்கணும். 2வது பூமிக்கு பேரு விசாரணா, விசாரணான்னு பேரு.
இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது விசாரம். அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு ஈவினிங் கிளாஸ்க்கு ஒரு கண்டிஷன் அனுப்பியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது சத்சங்கம் இல்லை அப்படின்னு கண்டிஷன் அனுப்பியிருக்கேன். இது சத்சங்கம் இல்லை, நம்ம படிக்க போகிறது பாடம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பிடிஎஃப் எடுத்து வச்சு ஒழுங்காக பதம் பதமாக நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணுங்க. என்னெல்லாம் சொல்கிறனோ அதெல்லாம் நோட் பண்ணி நல்ல மனசுக்குள்ளார கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன் அப்படின்னா சத்சங்கத்துக்கும் பாடத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. சத்சங்கம் இன்ஸ்பைர் மட்டும்தான். ஜீவனை ஃபுல்லாக சத்சங்கமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் ஞானம் கிடைக்காது உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது பூமிக்கு பேர் விசாரணான்னு பேர். குருநாதர்கிட்ட போய் விசாரத்தை ஆரம்பிக்கணும், சிரவணத்தை ஆரம்பிக்கணும். 3வது பூமி வந்து பார்த்தீங்கன்னா தனுமானசி அப்படின்னு பேர். தனுமானசி அப்படின்னா நீங்க ஆத்மாவை பத்தி கேட்க 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 மனநத்துக்காரியம் நடக்க ஆரம்பிச்சிடணும். மனநத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், திருஷ்யம் 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 அப்படின்னு இந்த மனசுல இருக்கிற வாசனைகள் எல்லாத்தையும் மெலிஞ்சு போறது 3வது பூமி. 3வது ஸ்டேஜ். பூமினா ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா சத்துவாபத்தி அப்படின்னு பேர். இந்த சத்வாபத்தின்றது தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு பேரு. ஒரு வாட்டி என்லைட்டட் ஆயிட்டாலும் என்லைட்மெண்ட் தான். அப்போ ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சிடும், எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. க்ஷித்யதே வித்யதே ஹிருதே கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயா க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே முண்டக்கம் சொல்லுது. ஒரு வாட்டி நீங்க ஆத்மாவை தரிசனம் பண்ணதுக்கு பிறகு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சந்தேகம் எல்லாம் போயிடு. நான் ஜீவனா இல்லை ஆத்மாவா பிரம்மமா நான் ஒன்னா ரெண்டா அதெல்லாம் இருக்காது. உங்களுடைய கர்மங்கள்லாம் நாசமாயிடும், எல்லாம் போயிடும். போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மாவோட தரிசனத்தில் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், கீழே இறங்கி வந்து ரமணர் மாதிரியோ சங்கரர் மாதிரியோ வியாசர் மாதிரியோ இந்த லோக்கத்துக்காக என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சங்கல்பம் பண்ணியிருப்பாங்க. பகவான் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு என்ன பண்ணுவார், ஏதாவது காரியம் பண்ணுவார், உபதேசம் நடக்கும், கிரந்தங்கள் பண்ணுவார், இதெல்லாம் பண்றது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்வாபத்தின்னு 4வது சித்த பூமியில, இந்த ஞான பூமியில 4வது ஸ்டேஜ்ல தான் ஜீவன் முக்தன் அப்படின்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இவங்க தான் நமக்கு உபதேசம் பண்றவங்கள கேட்டகரியில இருந்தவங்க எல்லாம் இவங்க தான் 4வது ஸ்டேஜ்ல. இதுக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா? ஆச்சாரியா சொல்ற தத்திர யதா சர்வ ஆவரண மலைர் அபகதம் மலம் பவதி ததா பவதி அஸ்ய ஆனந்தியம். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான், 4வது பூமியில் இருக்கிறவன் மெதுவா என்ன பண்ணுவான், அப்படியே மெதுவா உட்கார ஆரம்பிப்பான். என்ன வெளியில பண்றதுக்கு ஒன்றும் இருக்காது. கொஞ்சோண்டு லேசா வித்தியா இருக்கும், கொஞ்சோண்டு ரஜ குணம் இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும், பேருக்கு சரீரம் நடந்துகிட்டே இருக்கும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அப்படியே உட்கார்ந்தே இருப்பான். அப்படியே சமாதிக்கு போக ஆரம்பிச்சோம். மெதுவா 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 சமாதியோட அவஸ்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது வரன் அப்படின்னு ஒரு கேட்டகரி வருது. 5வது பூமிக்கு பேரு வரன், பிரம்மவித்து வரன். 4வது பூமி சத்வாபத்தின்னு பேரு, பிரம்மவித்துன்னு பேரு, பிரம்மத்தை அறிஞ்சிடறான். 5வது பூமி பிரம்மவித்து வரன். வரன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனே சமாதிக்கு போவான், திரும்ப இவனே என்ன பண்ணுவான், வெளியிலையும் வர்ற சாமர்த்தியம் இவனே வந்துடும். வருவான் போவான், வருவான் போவான், வேற எதுவும் அவனுக்கு தெரியவே தெரியாது, ஈஸியாக அதே தான் பண்ணிட்டு இருப்பான். அப்போ என்ன ஆகும், இருக்கிற கொஞ்சோண்டு லேசா வித்யாவும் கொஞ்சோண்டு இருக்கிற லேசா ரஜஸும் என்ன ஆகிடும், கம்மியாயிட்டே போகும். அடுத்து அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவன் அடுத்த ஸ்டேஜுக்கு போவான். வரனுக்கு அப்புறம் பிரம்மவித்து வரியான் அப்படின்னு 6வது பூமிக்கு பேரு. ஞான பூமியில் 6வது பூமி வரியான். அந்த வரியான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் போவான், ஆனால் யாராவது ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கு யாராவது வேற வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணணும். சிஷ்யர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது மேகத்தை பார்ப்பார், காலியில் வந்து பார்த்தீங்கன்னா காளி ஆவேசம் ஆகிடும், அவர் சமாதிக்கு போயிடுவார். இவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில் இருக்க சிஷ்யர்கள்லாம் அவரை இழுத்து கொண்டு வருவாங்க கீழே. எப்படி கும்பகர்ணன் தூங்குனா மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு வரதுக்கு ட்ரம்ஸ் எல்லாம் அடித்து என்னென்னவோ பண்ணி அவனை வெளியில் தூக்கத்துலேருந்து கொண்டு வர முடியுமோ, அதே மாதிரி சமாதிக்கு போனவனை திரும்ப கொண்டுட்டு வர்றதுக்கு மற்றவங்க பிரயத்தனப்படுவாங்க. இதுக்கு பேர் வரியான் அப்படின்னு ஸ்டேஜ். 6வது பூமி. 7வது பூமி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரிஷ்டன், பிரம்மவித்து வரிஷ்டன் அப்படின்னு பேர். அந்த பூமியை அச்சீவ் பண்ணவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சொல்கிறோம்ல இவர் மாதிரி நம்ம யாரு தாய்மான சுவாமி.
தாய்மான சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா போய் சமாதியில் உட்கார்ந்தார், திரும்ப வரவே இல்லை, ரிட்டர்ன் வரவே இல்லை. அது மாதிரி நிறைய சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காருவாங்க, போனதுக்கு பிறகு வந்து எந்த ஒரு சங்கல்பமும் இருக்காது, பிராரப்தமும் இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வரவே மாட்டார்கள். சமாதியில் போனவங்க சமாதியிலே போயிடுவாங்க. 21 நாளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வச்சிருக்காம என்ன பண்ணுவாங்க, சமாதி கட்டிடுவாங்க. ஜீவ சமாதி அப்படின்னு பேர், அதுக்கு பேர். அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வரவே மாட்டார்கள். அப்போ மெதுவா 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 என்ன ஆகும், இந்த பிரம்ம வித்துல இருந்து வரன் வரியான் வரிஷ்டான் அப்படின்னு மெதுவா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஒரு 4% இருந்த தமோ குணம் 3%, 2%, 1%, அப்புறம் 0, அது மாதிரி பிராப்தி பண்ணும். லேசா வித்யா கம்மியாயிட்டே போகும். அதுதான் இங்க சொல்லுது, தத்திர யதா, அந்த சமயத்துல எப்பொழுது சர்வைகி ஆவரண மலைகி, எல்லா ஆவரண மலங்களும் 100% வந்து ஒருத்தருக்கு தமோ குணம் 100% இல்லாம போச்சு அப்படின்னா அபகத மலம் பவதி, அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மலமற்றவனா விசுத்த பிரம்மஸ்வரூபமாக ஆகிவிடுகின்றான். ததா, அப்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா பவதி ஆனந்தியம், அந்த இடத்துல அவன் என்ன ஆயிடுறானா பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகி விடுகின்றான். அப்ப அவன் என்ன ஆகுறான், 100% வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபமா சர்வ வியாபகமா ஆகி விடுகின்றான். அதுதான் ஆனந்தியம் பவதி அப்படின்னு சொல்லுது. அப்ப இவன் ஞானஸ்வரூபமா சர்வ வியாபகமா அன்லிமிட்டா ஆகி விடுகின்றான். அப்போ அந்த அந்த இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு சொன்னீங்கன்னா விதேக முக்தி. அப்ப ஜீவன் முக்தியிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா விதேக முக்தி வரைக்கும் வந்து ப்ராசஸ் நடக்குது. அவனை வந்து 21 நாளுக்கு மேல அவனை வச்சுக்க மாட்டாங்க. அவனை வந்து பார்த்தீங்கன்னா சமாதி பண்ணினார். சுவாமி என்ன ஆனார், சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா விதேக முக்தியை அடைந்தார், தேகத்தை விட்டுட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆயிடுச்சா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசிய ஆனந்தியாத் ஞேயம் அல்பம் சம்பத்தியதே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் வந்து அன்லிமிட்டான நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஞேயம் எல்லாமே அல்பமாக ஆகிவிடுகிறது. இந்த சரீரத்தோட பிரஜையே அவனுக்கு இருக்கவே இருக்காது. மொத்தமும் வந்து பிரம்மஸ்வரூபம் ஆயிடுவான். இந்த லோக்கமே அவனுக்கு இருக்காது. இந்த உலகமே அவனுக்கு, அவனோட பார்வையில் இந்த உலகமே, பிரம்மத்துக்கு இந்த உலகம் இருக்கா இல்லையா? பிரம்மத்துக்கு இந்த உலகம் இல்லவே இல்லை. ஆத்மாவோட நிலையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு இந்த உலகமும் தெரியாது, இந்த ஜீவர்களும் தெரியவே மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் பொய், எதுவுமே இல்லாமல் போய்விடும். சம்பத்தியதே யதா ஆகாஷே கத்யோதா. அருமையான எக்ஸாம்பிள் சொல்றார். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆகாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பிரகாசம் நல்லா பிரகாசிக்குது. இப்போ ஒரு 10-11 மணி நல்லா சூரியன் வந்து பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கத்தியோதகன்னா என்ன அர்த்தம்னா மின்மினி பூச்சி. இந்த மின்மினி பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் தான் மின்மினி பூச்சி நமக்கு மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு வெளிச்சம் தெரியும். இப்போ சூரியனுக்கு முன்னாடி இந்த மின்மினி பூச்சி ஏதாவது வெளிச்சம் தெரியுமா? நமக்கு பறந்தா கூட நமக்கு தெரியாது. மின்மினி பூச்சி இப்போ ஆகாசத்தில் பறந்தா கூட நமக்கு என்ன தெரியாது? ஏன் தெரியாது? அப்ப நான் சூரியனோட பிரகாசத்துல மின்மினி பூச்சியோட பிரகாசம் கண்ணுக்கே தெரியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்லிமிட்டான ஞானத்து பிரம்ம ஞானத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம ஞானத்துக்கு முன்னாடி இந்த வெளியில இருக்கிற விஷயங்கள்லாம் மின்மினி பூச்சி மாதிரி தெரியவே தெரியாது, அல்பமா போய்விடும் சொல்றாரு. எத்தனை இத முக்தம். இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா பஞ்சசிகாச்சாரியார் தன்னுடைய ஸ்லோகத்துல சொல்றார். என்ன சொல்றார்? அந்தோ மணிம் அவிந்தியத் மணிம் அவித்யத். அந்தோ மணிம் அவித்யத். அந்தன் அப்படின்னா குருடா இருக்கின்றவன், கண்கள் இல்லாதவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணா, அந்த ஒரு மணியை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஸ்பட்டிக மணி கிடைச்சது, நவரத்தின மணி கிடைச்சது. அந்த ஸ்பட்டிக மணியை வந்து பார்த்தீங்கன்னா குருடனுக்கு தெரியுமா கிடைச்ச மணி என்னன்னு? அந்தோ மணிம் அவித்யத். மணியை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டானா, ஒரு மணி கிடைச்சது, அந்த மணி நிறைய மணி கிடைச்சிருக்கு. குருடன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணிக்கு வந்து ஓட்டை போட்டான், ஹோல்ஸ் போட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம் அங்குளிர் தம் அனங்குளிர் அனங்குளிர் ஆவயத்து. அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணா, விரல் இல்லாதவன் ஒரு நூலில் டொயினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கோர்த்தான், மாலையாக கோர்த்தான். கண்ணில்லாதவன் மணியில் தொலை போட்டான். கையில் விரல் இல்லாதவன் நிறங்குலிகி, அங்குலி இல்லாதவன் அனங்குலிகி என்ன பண்ணா, அந்த மணியை ஒவ்வொன்றா நூலில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்த்தான். அதுக்கப்புறம் அக்ரீவஸ்தம் முஞ்சத்து. அக்ரீவக அப்படின்னா என்ன அர்த்தம்? கழுத்து இல்லாதவன்
அந்த மாலையை வந்து பார்த்தீங்கன்னா கட்டின மாலையை போட்டுக்கிட்டான், மாலையை கழுத்தில்லாதவன் போட்டுக்கிட்டான். தம் அஜிஹ்வோ அப்ய பூஜையத்து, அதை வந்து பார்த்தீங்கன்னா நாக்கில்லாதவன் என்ன பண்ணான், தம் அஜிஹ்வக நாக்கில்லாதவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதி செய்து வந்து பார்த்தீங்கன்னா பாடினான். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா சூப்பரா இருக்குங்க உங்க கழுத்துக்கு இந்த மாலை அப்படின்னு ஒருத்தன் என்ன பண்ணா ஸ்துதி செய்து பாடினான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா. இது இப்போ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் உண்மையா பொய்யா? கண்ணில்லாதவன் மணியில ஓட்ட போட்டான்றது சும்மா நடக்காது. அதை வந்து விரல் இல்லாதவன் கோத்தான்றதும் முடியாது. அந்த மாலையை வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து இல்லாதவன் போட்டுக்கிட்டாவும் முடியாது. அதை நாக்கில்லாதவன் ஸ்துதி செஞ்சான்றதும் முடியாது. இது எல்லாம் எப்படியோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிரர்த்தகமா பொய்யானதா பிரம்மத்தை அறிந்தவனுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும், ஒரு சாரம் இல்லாம போய்விடும். இது எல்லாம் விகல்பமா அவனுக்கு தெரிஞ்சிடும். பேச்சுக்கு எல்லாம் இருக்கு. என்ன இப்ப நம்ம கொஞ்சம் ஞானம் வளர்ந்தும் போதே அனுபூதிக்கெல்லாம் போவேன்னா, இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்னடா இது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயமும் இல்லை, இந்த லோக்கத்துல வந்து ஏதாவது சாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சாரம் பண்ணாங்கிட்டே இல்லை. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வெறும் சாரம் இல்லாதது அப்படின்னு. அனுபூதிமானுக்கு எப்படி இருக்கும், மொத்த பிரபஞ்சமா அவனுக்கு என்ன அல்பமாய் போய்விடும். இது எல்லாம் மித்யாபூத்தமா, இது எல்லாம் விகல்பமா ஆகிவிடும். ஏன் அப்படின்னா இவனோட ஞானம் கோட்டி சூரிய பிரகாசம் மாதிரி ஆயிடுது. இந்த உலகம் எல்லாமே மின்மினி பூச்சியோட பிரகாசம் மாதிரி ஆயிடுது. அப்ப மின்மினி பூச்சியோட பிரகாசம் சூரியனுக்கு முன்னாடி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, இல்லாததுக்கு சமம். அது மாதிரி இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. என்கிட்ட வந்து ஒருத்தர் பேசுவார், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 20-30 வருஷமா வேதாந்தத்துல இருக்காரு. எப்பாவது ஃபோன் பண்ணா பேசுவார். பேசும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ பேசினாலும் சுவாமி அவங்க ஐஐடியில் படிச்ச இருந்துட்டோம், அதான் இருந்துட்டு போட்டோம். ஐஐடியில் படித்தா என்ன பண்ணுறது, அவங்க இவ்வளோ படிச்சிருக்காங்க அவ்வளோ படிச்சிருக்காங்க அதை பண்ணியிருக்காங்க. என்னங்க 30 வருஷமா நீங்கள் என்ன வேதாந்தம் படிச்சீங்க? நான் தான் கேட்பேன், என்ன வேதாந்தம் படிச்சீங்க? மண்ணாங்கட்டி வேதாந்தம். திட்டுவேன், நல்லா திட்டுவேன் நான். அவ்வளோ வாங்கிப்பார், திட்டுலாம் வாங்கிப்பார். ஆனாலும் அடுத்த முறை அதே தான் பேசுவார். என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கத்தில் இருக்கிறவங்களோட அந்த எஜுகேஷனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், அவங்க டாக்டரேட் வாங்கியிருக்காங்க, இவர் பிஹெச்டி வாங்கியிருக்காரு, இவர் அதை வாங்கியிருக்காரு, அது வாங்கியிருக்காரு அப்படின்னு. நான் என்னங்க பிரம்ம ஞானத்துக்கு முன்னாடி மற்றதெல்லாம் என்னது, மின்மினி பூச்சியோட பிரகாசம் மாதிரி. அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். ஆமா, அஜ்ஞானம் எதத்தோ நியத்து அப்படின்னு இருக்கு கீதால வந்து பாத்தீங்கன்னா. இது 13-11 பாத்தீங்கன்னா தெரியும். அத்தியாத்ம ஞானம் மட்டும்தான் ஞானம். அத்தியாத்ம ஞானத்துக்கு அந்நியமா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னது, அந்நியத்து சர்வம் அஜ்ஞானம். அப்ப இந்த உலகத்துல வந்து நானோ டெக்னாலஜியா இருக்கட்டும், மண்ணாங்கட்டி புண்ணாக்கா இருக்கட்டும், என்ன வேணாலும் ஞானம் இருந்துட்டுங்க, எவ்வளவு பெரிய ஞானம் வேணா இருந்துகிட்டோம். அந்த ஞானம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா விஷயத்தை பத்தின ஞானம். அது எல்லாம் இந்த ஞானிக்கு முன்னாடி எப்படி ஆயிடும், சூரியனுக்கு முன்னாடி இருக்கிற மின்மினி பூச்சி ஞானம் மாதிரி. ஏன்னா இவன்கிட்ட இருக்கிற ஞானம் அன்லிமிட்டா இருக்கக்கூடிய அனந்தியமா ஆயிடுது, ஞானம் அனந்தியமாயிடுது. அதுக்கு முன்னாடி இந்த உலக ஞானங்கள் எல்லாம் அல்பமாக போய் விடுகின்றது. இதை சொல்றதுக்காகத்தான் இந்த ஸ்லோகமானது சொல்லப்பட்டது. இதோட 31 நிக்கட்டும், 32 நாளைக்கு பார்க்கலாம். 32 பார்க்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. இதான் பிரம்மஞானத்தோடது. யாராவது பிரம்மஞானி வந்து நீங்க ரமண பகவானை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரணும். உட்கார்ந்தா எப்படி தெரியுங்களா உட்கார்ந்துருப்பாரா, காலையில பிடிச்சி வச்சாருன்னா சாயந்தரம் வரைக்கும் அப்படியே உட்காந்துருப்பாராம். மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பிக்ஷை எடுத்துக்கலாம் அப்படின்னா எந்திரிச்சு போவாராம். திரும்ப வந்து உட்கார்ந்தாருன்னா அப்படின்னா அப்படியே உட்காந்தே இருப்பேன். எந்த ஒரு மனசுல இம்பல்ஸ் வருது இல்லை, அந்த இம்பல்ஸே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பல்ஸ் வரணும்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் தானே இம்பல்ஸே வரும். இதை பேசலாம், இதை செய்யலாம், இதை பண்ணலாம், இங்கே போகலாம் வரலாம். எந்த யோகத்தில் வந்து நீங்கள் மகாரத்தை பிரயோகம் பண்ணி பாருங்கள். ஏன்னா லீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு மக்கார பிரயோகம் பண்ணி பாருங்க. ஈஸ்வரனோட மகிமை என்னன்னு தெரியும், சிவபெருமான் என்னன்றதை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மக்காரத்தை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஓங்காரத்தோட மக்காரம் பண்ணி பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வர முடியாது. மனசு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே எந்திரிக்காது உங்களுக்கு.
அப்போ ஒரு மகாரத்துக்கே இப்படி அப்படின்னா துரியத்துக்கு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? துரியத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த மொத்த உலகம் உங்களோட அளவுல என்னன்னா நஷ்டமப்பி அனஷ்டமேவ. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருதார்த்தம் பிரதி நஷ்டமேவ. கிருதார்த்தனுக்கு இந்த உலகம்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. எப்படி வந்து சூரியனுக்கு வந்து மின்மினி பூச்சியோட பிரகாசம் தெரியவே தெரியாதோ, அதே மாதிரி ஞானி புருஷனுக்கு இந்த உலகம்ன்றது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது. உங்களுக்கு உலகம்னு ஒண்ணு தெரிஞ்சாதானே குறை நிறை, இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இவன் மேல இவன் கீழே, கிறிஸ்டியானிட்டி வந்துருச்சு, முஸ்லீம் வந்துட்டா, நம்ம சனாதன தர்மம் எல்லாம் ரொம்ப நாசமா போயிடுச்சு, தர்மங்கள்லாம் கீழே போச்சு, ஏதாவது ஞானிக்கு தெரியுமா அப்படின்னா ஒன்றும் தெரியவே தெரியாது. எல்லாம் சொப்பனம், எல்லாமே சொப்பனம், இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போயிடும் மொத்தமா உங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா, அதனால தான் ரமணரோட வச்சனங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சொரூபத்துல இருந்தே பேசுவார் அவர். ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியவே தெரியாது, வேற எதுவுமே தெரியாது. எப்ப பார்த்தாலும் தான் 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 தான்லயே நின்றுகிட்டே பேசிட்டு இருப்பார். இந்த உலகம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நீ 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 எங்க நிக்கிற, நீ யாரு அப்படின்னு கேட்பாரு. எப்ப பார்த்தாலும் பேசுறது வந்து நான்ல இருந்தே பேசிட்டு, நான் பூர்ணம் தானே. பூர்ணமானது வந்து பாத்தீங்கன்னா அபூர்ணமா நம்ம எதையெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் திருஷ்யம் தானே. திருஷ்யம் வாஸ்தவத்துல இல்லவே இல்லையே உங்களுக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்தினால ஒருத்தன் வந்து அனுபூதி அடைஞ்சு நிர்விகல்ப சமாதி அடைஞ்சவன் அவன் எந்த விஷயத்திலையும் விச்சலித்தமே ஆக மாட்டான். அதான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம்னு பேரு.